வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். சோனியா காந்தி பற்றி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பற்றி பாஜகவுடைய மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் பேசியிருக்கக்கூடிய பேச்சு எதேச்சியானதா அல்லது அவருடைய சாமானியர்களுடைய வழக்கமானவர்களுடைய என்ன ஓட்டமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். கிரிராஜ் சிங் பீகாரை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர். கிரிராஜ் சிங் சிறு மற்றும் குறு தொழில்துறை மத்திய அமைச்சராக இருக்கிறார். அவர் என்ன பேசுகிறார்? ஒரு சாதாரணமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது, ராஜீவ் காந்தி ஒருவேளை இப்படி ஒரு வெள்ளைத்தோல் படைத்த ஒரு பெண்ணை திருமணம் செய்யாமல் ஒரு நைஜீரிய பெண்ணை திருமணம் செய்திருந்தால் காங்கிரஸ்காரர்கள் சோனியாவை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? அதாவது ஏதோ வெள்ளைத்தோல் படைத்ததனாலேயே சோனியா காந்தியை தங்களுடைய தலைமைக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டது போல பொருள்படக்கூடிய அளவில் மத்திய அமைச்சர் பேசியிருக்கார். இவ்வாறு ஒரு மத்திய அமைச்சர் பேசுவது, அதுவும் இந்த அமைச்சர் பேசுவது முதல் முறையல்ல, இது வழக்கமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான். இது போன்ற அமைச்சர்கள் பேசக்கூடியது ஒரு எதேச்சையான ஒரு பேசும்போது சாதாரணமா பேசக்கூடும்போது நடக்கக்கூடிய விஷயமா, அல்லது சமூகத்தில் ஒட்டுமொத்தமாகவே இந்த சிவப்பு தோலுக்கும் கருப்பு தோலும் இருக்கக்கூடிய பாகுபாடுடைய ஒரு வெளிப்பாடா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். அதற்கு முன்னால் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது கேட்கலாம். மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி, இது அரசு ஆட்சியில் சொல்லப்பட்டது. மக்கள் எவ்வழி அமைச்சர் அவ்வழி, இது மக்கள் ஆட்சியில் சொல்லப்படுகிறது. மக்கள் தானே ஓட்டு போட்டு தங்கள் பிரதிநிதிகளாக அரசியல்வாதிகளை தேர்வு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தானே அமைச்சர்களாக பதவி நியமனம் செய்யப்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அமைச்சருடைய கருத்து அவருடைய கருத்தா அல்லது மக்களின் கருத்தை பிரதிபலிக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இந்தியாவில் மக்கள் ஜாதி மதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் அரசியல்வாதிகளும் அதை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதில் ஒரு பெரிய சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் நிறத்தை வைத்து அரசியல் என்பது மக்களுக்கு புதிதாக தெரிகிறது. அதாவது இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட்டுடைய முன்னாள் நீதிபதி மார்க்கண்டே கட்ஜுவும் இந்த கேள்விதான் எழுப்புகிறார். இந்தியாவில் நிற பாகுபாடு கிடையாதா? ஏன் கிடையாது? ரோட்ல போகும் பொழுது பெரிய பெரிய போஸ்டர் பேனர்கள்லாம் பார்க்கும் பொழுது வெள்ளை நிற ஆணோ பெண்ணோ வைத்துதானே விளம்பரம் செய்கிறார்கள். யாராவது கருப்பு நிற ஆணோ பெண்ணோ வைத்துக் கொண்டு விளம்பரம் செய்து பொருட்களை விற்க முயற்சி செய்கிறார்களா என்ற கேள்வி எழுப்பியுள்ளார். திருமண சந்தையில் கலரா இருக்க ஆண்கள் பெண்களுக்கு மவுஸ் அதிகம். அதே போலத்தான் வாங்கி பூசுற கிரீமும் வெள்ளையாகணும்னு சொல்லி தான் வாங்கி பூசுறாங்க. யாராவது கருப்பாகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது கிரீம் வாங்கி பூசுறாங்களா? பிறக்கும் குழந்தையை உடனே விசாரிக்கிறவங்க குழந்தை வெள்ளையா இருக்கா கருப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குகிறார். இந்தியாவை ஆட்சி செய்தது ஆங்கிலேயர்கள். அவருடைய தோலின் நிறம் வெள்ளை என்பதால், ஆட்சி செய்தவர்களின் நிறம் வெள்ளை என்பதால் அது உயர்வாக பார்க்கப்பட்டது. யார் ஆட்சி பண்ணார்களோ அவர்களுடைய நிறம் கருப்பு என்பதால் அவர்கள் தாழ்வாக பார்க்கப்பட்டார்கள். அமெரிக்காவிலும் இப்படிதான். ஆப்பிரிக்காவில இருந்து அடிமைகளை கொண்டு போய் அமெரிக்காவில் கொண்டு போய் வேலை வாங்கினாங்க. அதனால அங்கே கருப்பர்களை தாழ்வாக பார்த்தார்கள், வெள்ளையர்களை உயர்வாக பார்த்தார்கள். அது அன்று. ஆனா அதே மென்டாலிட்டி தான், அதே மனநிலை தான் மக்களுக்கு சுதந்திர நாடான இந்தியாவில் இன்று இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சுருக்கமாக அமைச்சரின் கருத்து அவருடைய கருத்தா அல்லது மக்களின் எண்ணங்களை அமைச்சர் பிரதிபலித்திருக்காரா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்துள்ளது. தொடர்ந்து சர்ச்சையில் எழுப்பக்கூடிய ஒரு அமைச்சருடைய பேச்சு மக்களுடைய எண்ண ஓட்டங்களில் பிரதிபலிப்பாக இருக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சோனியா காந்தி பற்றி அமைச்சருடைய பேச்சு எதேச்சியானதா அல்லது என்ன ஓட்டமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய எழுத்தாளர் சமூக ஆர்வலர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் முடிந்திருக்கார். அதேபோல பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள் முடிந்திருக்கார். அதேபோல காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்கன் நாராயணன் அவர்கள் முடிந்திருக்கிறார். அதேபோல வழக்கறிஞரும் சமூக ஆர்வலரான சுதா ராமலிங்கம் அவர்கள் முடிந்திருக்கார். உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு அமெரிக்கன் நாராயணன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். திரு சலீம் குறிப்பிட்டது போல அந்த கருப்புக்கும் வெள்ளைக்குமான பாகுபாடும் ஈடுபாடும் இயல்பிலேயே தமிழர்கள் எல்லாம் இந்திய மக்கள் அனைவருமே உலக அளவிலே கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. ஒரு சிகப்பு வெள்ளைத்தோல் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமா அந்த வெள்ளைத்தோல் பற்றி ஈர்ப்பு பற்றி சொல்லப்பட்ட விஷயத்தை இவ்வளவு சீரியஸா நீங்க எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, அதாவது யார் சொல்றாங்க, எதை சொல்றாங்க, எப்ப சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் கணக்கு வச்சுதான் பாக்குறோம். இவர் இதே வேலை இவர் மக்களுடைய மனதை பிரதிபலிக்கல, அவர் மோடியுடைய மனதை பிரதிபலிக்கிறாரோ என்ற கேள்வியும் இதுல வைக்கப்படுகிறது. ஏனென்றால் முதல்ல அவர் ஏப்ரல் 14ஆம் தேதி those who oppose மோடி should go to பாகிஸ்தான், மோடியை எதிர்ப்பவர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கடான்னாரு. நான் மோடியை எதிர்க்கிறேன். தேர்தலுக்கு முன்னால நான் மோடிஜியை எதிர்த்தேன். ஆனா நான் பாகிஸ்தானுக்கு போனோமா? அவர் யார் சொல்றது இத? இரண்டாவதாக why all terrorists belong to one community ன்னு மே மாசம் சொன்னாரு. ஏன் எல்லா தீவிரவாதிகளும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களா இருக்காங்கன்னு
தீவிரவாதிகள் மேல ஒரு மதச்சாயத்தை பூசினாரு. இந்து தீவிரவாதிகள் இருக்காங்க, முஸ்லீம் தீவிரவாதிகள் இருக்காங்க, கிறிஸ்டின் தீவிரவாதிகள் இருக்காங்க. அப்படி இருக்கச்சே மதச்சாயத்தை பூசினார். அடுத்தபடியாக நவம்பர் மாதம் மறுபடியும் செப்டம்பர் மாதமும் இதே மாதிரி 11 அசம்பிளி தேர்தல் நடக்குச்சு. இந்த இவர் என்ன சொன்னார்? he tweeted, குஜராத்ல டிபேக்கலுக்கு காரணம் இந்த சேஞ்சிங் த ஸ்டாண்ட் செக்குலர் இல்ல அப்படின்னு ஒரு இது சொன்னார். செக்குலர் சொல்றதால இது நடக்கல அப்படின்னு செக்குலரிசத்துக்கு எதிராக why are the bleeding get secular tag, our job is to make people aware of social threat about love jihad பத்தி மறுபடியும் அவர் பேசினாரு செப்டம்பர்ல. நவம்பர்ல அவர் ரூரல் விமன் பத்தி பேசினாரு. இவருடைய வேலை என்னன்னா, ஆனா இது பேசினது ஒண்ணு இருக்கட்டும், பேசியவருக்கு மோடி ஒரு பதவியை கொடுக்கிறாரு. இத மாதிரி பேசுவதை ஆதரிப்பதன் மூலமாகத்தானே இது. அதனால தான் அவர் வந்தார். அவருக்கு என்னது, முதல் முறை எம்பி. இவரை விட சீனியர்லாம் பிஜேபியில் இருக்காங்க, நாட்டுக்காக கட்சிக்காக பாடுபட்டவர்களே பல பேர் இருக்காங்க. அப்படி இருக்கச்சே இவருக்கு இந்த பதவி கொடுக்க காரணம் இதை மாதிரி மக்களை தூண்டுகின்ற வகையில எதிர்கட்சிகளை தாழ்த்தப்படுகிற ரேசிசம். எங்க கட்சி கருப்பரை எதிர்த்து வந்த காந்தியை தலைவராக கொண்ட, மகாத்மா காந்தியை தலைவராக கொண்ட கட்சி. எங்களுக்கு பாடம் கருப்பு சிவப்பு பத்தி எங்களுக்கு அவங்க சொல்லித்தர வேண்டியதில்லை. இவர்கள் ஒரு மட்டமான அரசியல்வாதிகள். அதை ஆதரிக்கின்ற ஒரு கட்சி, அதனை ஆதரிக்கின்ற ஒரு தலைவர், ஒரு பிரதமர் இருக்கின்றார் என்பதுதான் என் மேல உள்ள குற்றச்சாட்டு. திரு கே.டி. ராகவன் அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு உணர்ச்சி பெருக்கா சொன்ன விஷயங்கள ஒரு பாயிண்ட் என்ன பார்க்கணும்னா, நீங்க ஒரு வழக்கறிஞராக ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு முறை செய்யக்கூடிய விஷயமா இருந்தா நம்ம சொன்னது போல ஒரு சமுதாயத்தில் ஒருத்தங்க டங் ஸ்லிப்ல யாருமே தவறா பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்படி பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். இஸ்லாம் பற்றியோ, இஸ்லாமியர்கள் பற்றியோ, பயங்கரவாதம் பற்றியோ, ரேசிசம் பற்றியோ, பெண்கள் பற்றியோ எல்லாமே தொடர்ந்து பேசக்கூடிய விஷயம் இருக்கும்போது இவர் மத்திய அமைச்சர் பதவிக்கு நியமிக்கப்பட்டிருப்பது மோடியுடைய அங்கீகாரமே கூட இவருக்கு இருக்கிறது என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும். அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசின பேச்சு கிடையாது இது. இன்ஃபேக்ட் நீங்களே செய்தியில பாத்திருப்பீங்க, மாநில அகில இந்திய தலைவர் கண்டிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணுங்க, இவர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ஆனா கடந்த காலங்கள்ல மனிஷ் திவாரி, ஜெயராம் ரமேஷ், நம்ம கடந்த காலங்கள பட்டியல் உங்கள்ட்ட இருக்கு, நான் பார்த்தேன். நான் கட்டாயம் நம்ம பேசுவோம் அதை பத்தி. இவரை பற்றி ஒரு பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம கடந்த காலம் காங்கிரஸ் பேசிருக்கிற மறுக்க நம்ம அதை கேட்போம். இவரை பற்றி கூட அந்த விவாதம், அந்த இது பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கப்பட்ட கேள்விக்கு கொடுத்த பதில் அல்ல. அவர் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு, நானும் பார்த்தேன். அந்த இடத்துல கேஷுவலா பேசிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயம் எப்படி பேசினாலும் கூட ஒரு அமைச்சர் கொஞ்சம் பொறுப்போடு பேச வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்ல. அப்படி அவர் பேசி இருக்க வேண்டும், அதுல சொல்ல அவர் பொறுப்பு இல்லாம தான் பேசிருக்கிறாரு. இந்த விதத்துல இது கட்சியையும் நீங்க சொல்றாரு பாருங்க, பிரதமர் வரைக்கும் போறாரு. அவரு ஏதோ பிரதமர் அந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்து பிரதமர் இவர் பேசின மாதிரி சொல்றாருல. இதுக்கு வாய்ப்பு இருக்குதான் அவர் மத்திய அமைச்சராக்கப்படுகிறார். சர்ச்சையே கிடையாது. நான் என்ன சொல்றேன், அப்படி பேசினா இவங்களை யாருமே இருக்க முடியாது. சோனியா காந்தி யூபியோட சேர்பர்சனாவே இருக்க முடியாது. குஜராத்ல போய் மரண வியாபாரி என்று நரேந்திர மோடியை சொன்னவர் சோனியா காந்தியோட தலைவர். அது மாதிரி ஏதாவது கோர்ட்ல அந்த மாதிரி கேஸ் வந்திருக்கிறதா? இவரை பற்றி குற்றச்சாட்டு, நரேந்திர மோடி அவர்களை பற்றி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? அவர் பயன்படுத்துற மாதிரி இவர் ஒரு நிமிஷம் அவர் இப்ப சொன்னாரு ஒரு மட்டமான அரசியல்வாதிகள் சொன்னார். அது நம்ம வழக்கமான பிரயோகத்துல பயன்படுத்துறது இல்ல. அவருடைய ஆக்ரோஷத்தை காட்டுறக்காக சொன்னாங்க பேச முடியும். பட் அந்த அளவுக்கு நான் ட்ரெயின் அல்ல. காங்கிரஸ்ல அவர் கிடைச்ச ட்ரைனிங்னால அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறாரு. எங்களுக்கு அந்த ட்ரைனிங் கிடையாது, அதனால இப்படி பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி அவர் பயன்படுத்தினது போல மரண வியாபாரி அப்படிங்கறதும் ஒரு கடுமையான வார்த்தையா இருந்தாலுமே கூட அது ஒரு அரசியல் விமர்சனம். எப்படி சொல்றீங்க? மரண வியாபாரிகள் அவங்க சொன்னாங்க குஜராத் கலவரத்தை அவர்கள் அரசியலாக்குறாங்க. நான் திரும்ப சொல்றேன், அது கடுமையான விமர்சனம், மாற்று கருத்து இல்ல. இருந்தாலுமே கூட ஒரு அரசியல் விமர்சனமா பார்க்கணும். இதுல சிறப்பா இருக்கிற பொண்ணு, கருப்பா இருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்றது அரசியல்ல ஒரு மாற்று குறைவான ஒரு பாருங்க. அதுல நான் ஏற்கனவே அதுக்குதான் நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். ஒரு அமைச்சர் பொறுப்போடு பேச வேண்டும் சொல்ல. ஆனா இது சாத்தான் வேதம் ஓதுகிறது என்று சொல்வது போல இவர் சொல்லுவதற்கு என்ன லோக்கஸ் அண்டி இருக்கு காங்கிரசுக்கு? ஏங்க எத்தனை அமைச்சர் நான் சொல்றேன், நீங்க என்ன படிக்க விடணும். நீங்க கேட்கும் போதே நீங்க படிக்க விடல. அதாவதுங்க மனிஷ் திவாரி மினிஸ்டர், ஜெயராம் ரமேஷ் சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர், சல்மான் குர்ஷித் மினிஸ்டர், ரேணுகா சௌத்ரி கேபினெட் மினிஸ்டர், திக்விஜய் சிங் சீனியர் லீடர் ஆஃப் காங்கிரஸ், பேனி பிரசாத் வர்மா சீனியர் மினிஸ்டர், அத்தனை பேரு நரேந்திர மோடியை நாயின்னு பேசியிருக்கிறாங்க, கல்நாயக் பேசியிருக்கிறாங்க, ராவண குண்டா எல்லா தப்ப இப்படி எல்லாம் மந்திரியா சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கும் பொழுது பேசினாங்களே. அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு இந்த இதெல்லாம் பத்தி தெரியாதா? ஒரு நாகரிகன்றெல்லாம் பத்தி தெரியாதா?
அப்போ காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அதை பத்தி ஏதாவது பேசினாங்களா? பிரதமர் கண்டிச்சாரா? தொடர்ந்து கேபினெட் அமைச்சர்களாகவே இருந்தார்களே. எதிரியை, அரசியல் ரீதியான எதிரியை கொள்கை ரீதியாக பேஸ் பண்ணணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்றைக்காவது காங்கிரஸ் அதை செய்திருக்கிறதா? அத்தனை பேர் கேபினெட் அமைச்சராக இருந்தார்கள், முக்கிய சீனியர் மினிஸ்டராக இருந்தார்கள். அதனால சொல்லலைங்க, நான் முதலே சொல்லிட்டேன், இது அரசுக்கும் கட்சிக்கும் சில சங்கடங்களை ஏற்படுத்துகிறது என்று எங்களுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனா சொல்லுவதற்கு என்னென்ன வார்த்தை பயன்படுத்துறீங்க நீங்க? Do you have any locus standi to say all these things? நம்ம அதை கேட்போம். திரு மனுஷபதி, நீங்க குறிப்பிட விரும்புனீங்க. இதுல வந்து ரெண்டு கட்சியிலுமே நம்ம பாக்குறோம், அவர் படிச்ச பேர்களும் சரி, நம்மகிட்டயுமே அந்த ஒரு பட்டியல் இருக்குது. என்னென்ன வார்த்தையில கடந்த காலங்களில் காங்கிரஸ் பாஜக மட்டுமல்ல, பெண்கள் பற்றிய விமர்சனங்களை அவர் சொன்னது வந்து அரசியல் ரீதியான நரேந்திர மோடி பற்றிய விமர்சனம் சொன்னார். பெண்கள் பற்றிய விமர்சனங்களே லாலு பிரசாத்ல இருந்து, முலாயம் சிங் யாதவ்ல இருந்து, சரத் யாதவ்ல இருந்து பல பிரமுகர்கள், காங்கிரஸ் திக்விஜய் சிங்ல இருந்து பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் பேசுறதை பாக்குறோம். இது ஒரு ஆண் அரசியல்வாதிகள் எல்லாருமே பெண் அரசியல்வாதிகளையும் பெண்களையும் ட்ரீட் பண்ணக்கூடிய விதம் தான் பாக்குறதா? இல்லாட்டி எல்லா ஊர்லயும் எல்லாரும் பேசிதான் இருக்காங்க, இவர்கள் பெரிய மனிதர்களாக அந்த அந்தஸ்து இருக்கிறதுனால இது வந்து பூதாகரமாக்கப்படுதா? இல்ல, அதாவது நீங்க உங்களுடைய அறிமுக உரையிலே சொன்னீங்க வந்து மக்கள் கிட்ட இருக்கிறது தான் வந்து மினிஸ்டர் பிரதிபலிக்கிறாரா அப்படின்ட்டு. மக்கள்கிட்ட 1000 விதமான விஷயங்கள் இருக்கும். அதாவது சாதி வெறி இருக்கும், மதவெறி இருக்கும். பட் வந்து பொறுப்பு வாய்ந்த மனிதர்கள் வந்துட்டு எப்படி பேசுறங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. காங்கிரஸ்காரங்க பல தவறுகள் பண்ணாங்கிற அடிப்படையில தானே உங்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து இருக்காங்க. அப்ப நீங்க ஆல்டர்னேட்டிவா நீங்க ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் உருவாக்கலாமே, வந்துட்டு வேற விதமான ஒண்ணு உருவாக்கலாமே. அப்ப அவங்களும் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு தொடர்ச்சியா இதையும் பாக்குறதுங்கிறது உண்மையிலே வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் எனக்கு தெரியல. இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, இதுல பிஜேபி இதெல்லாத்தையும் விடுங்க, இந்தியனா ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. நிறவெறிக்கு எதிராக, குறிப்பா தென்னாப்பிரிக்காவில் இருந்த நிற ஒடுக்குமுறைக்கு எதிராக சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய குரலை எழுப்பிய ஒரு நாடு இந்தியா. இன்னைக்கு இந்தியாவுக்கு அது சார்ந்த ஒரு பெரிய கிரெடிட் இருக்கு வந்துட்டு. ஆனா இந்த நாட்டிலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வமா ஒரு அமைச்சர் வந்துட்டு நிறவெறியை மையமாக கொண்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது அது ஒரு குறிப்பிட்ட கட்சி அல்ல, இந்திய நாட்டிற்கே அது ஒரு அவமானமா நான் பாக்குறேன் வந்துட்டு. ஏன்னா அவர் பேசல சொன்னார் வந்து காந்தியோட போராட்டத்தை பத்தி. காந்திக்கு பிறகுமே கூட இந்தியாவில் நிறவெறி கொடுமைகள் ஒழிக்கப்படுறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து இந்தியா நம்ம நடத்திருக்கோம். சரியான பாயிண்ட் சொன்னீங்க. இப்ப அகில இந்திய அளவுல கிரிராஜ் சிங் மத்திய அமைச்சரா இணையமைச்சராக இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த கிரிராஜ் சிங்குடைய கருத்துக்கு கடுமையான விமர்சனம் எழுது. இதே போல எதிர்கட்சியில முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய திரு சரத் யாதவ் அவர்கள் பாராளுமன்றத்தில் பகிரங்கமா அத்தனை உறுப்பினர்கள் மத்தியில தென் மாநில பெண்கள்லாம் கருப்பா இருப்பாங்க, ஆனாலும் கூட அவங்களுடைய அங்க அசைவுகளும் அவருடைய நடனங்களும் வந்து எவ்வளவு இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னோட கேள்வி, கிரிராஜ் சிங்குடைய விமர்சனம் கண்டனத்துக்கு உள்ளான அளவு சரத் யாதவருடைய கருத்து கண்டனத்துக்குள்ளாச்சா? கனிமொழி ஒரே ஒரு எம்பியாக ஒற்றை குரல் கொடுத்து கொண்டிருந்தார். அதன் பிறகுதான் மற்ற ஊடகங்களும் மற்ற பெண் எம்பிகளும் மற்றவர்கள் ஒண்ணு சேர்ந்தாங்க. இல்ல, அதாவது அவர் சொன்ன கருத்தை பற்றி தொடர்ந்து விவாதம் நடந்தது. அது மட்டுமல்ல, சமீபத்தில் வந்து ஒரு தீர்ப்பு, அதை கூட நம்ம சர்ச்சைக்கு உள்ளாக்கணும். என்னன்னா, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மனைவியை வந்து கருப்புன்னு திட்டினப்ப அதுக்காக வந்து அம்மா போய் தற்கொலை பண்ணிக்கிச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப ஹைகோர்ட்ல அப்பீல்ல கருப்பு வந்து திட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றம் இல்ல அப்படின்னு ஒரு கோர்ட் தீர்ப்பு கொடுக்குது. நான் வந்து அதுக்கு மிக கடுமையாக எதிர்த்து நான் பேசினேன், நிறைய பேர் எதிர்த்து விமர்சனம் பண்ணாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பார்வை சமூகத்தில் இருந்தால் கூட நீதிமன்றங்களோ ஒரு அமைச்சரோ அதை வெளிப்படுத்துகிற போது அவர்கள் உண்மையிலேயே ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லாம பேசுறாங்க இந்த இஷ்யூ பத்தி. அதாவது இன்னைக்கு இந்த ஜெண்டர் பயாஸ்ட், ஒரு கலர் பயாஸ்ட், ரேஸ் பயாஸ்ட், இது எல்லாமே உலகம் முழுக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மிக கடுமையான குற்றமா பார்க்கப்படுது. ஆனா இங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் இருந்து ஆரம்பிச்சு பலருக்கும் மினிஸ்டர் வரைக்கும் அதை பத்தி ஒரு சென்சிட்டிவிட்டி இல்ல வந்துட்டு. அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் நான் இதை பாக்குறேன். எப்படி பார்த்தாலுமே கூட நிறவெறிக்கு எதிரான ஒரு நாட்டினுடைய ஒரு நாட்டிலிருந்து ஒரு அமைச்சர் இப்படி ஒரு அதிகாரப்பூர்வமா பேசியிருக்கிறதுங்கிறது அது ரொம்ப ரொம்ப ஒரு அருவருப்பான விஷயமா நான் திருமதி சுதா ராமலிங்கம் கிட்ட கேட்க விரும்புறேன். ஒரு வழக்கறிஞராக, ஒரு சமூக போராளியாக, ஒரு பெண்ணியவாதியாக உங்களுடைய பார்வையில் அமைச்சருடைய இந்த பேச்சு எல்லா ஆண்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு பேச்சோடைய ஒரு நீட்சியாக தான் பார்க்கிறீர்களா, அல்லது இந்த அமைச்சர் இப்படி பேசக்கூடியவராக ஒரு ஹேபிச்சுவலா பண்றாரு, இதை வந்து ஒட்டுமொத்த ஆண்கள் சமுதாயத்துடைய சிந்தனையோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி அவர் பேசியிருக்க கூடாதுங்கிறது முக்கியமா நான் சொல்லக்கூடியதாக தெரிகிறது. சொல்லணும், அதுக்கு பின்னாடி வேற ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக பல ஆண்களுடைய மனதில் இந்த மாதிரியான கருத்துக்கள் இருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு கருப்பும் வெள்ளையும் வந்துட்டு பிரிச்சு பார்க்கறதும், கருப்பா இருக்கிறவங்க தகுதியற்றவர்கள் அல்லது கீழ்த்தரமானவர்கள் அல்லது கீழ்த்தட்டை சார்ந்தவர்கள் ஒரு மனப்பான்மையும், வெள்ளையா இருக்கிறவங்க தான் வந்துட்டு ரொம்ப வரவேற்கத்தக்கவர்களாக பார்ப்பது என்பது பெருவாரியாக
தொடர்ச்சியாக நம்ம சமூகத்துல இருந்துகிட்டு இருக்கிறது தான். நீங்க கூட வந்துட்டு கருப்பு பெயிண்ட் போட்டுட்டு வர மாட்டீங்க, நிச்சயமாக கொஞ்சம் வெள்ளை பவுடர் போட்டுக்கிட்டு தான் வருவீங்க இந்த ப்ரோக்ராம்க்கு வரும்பொழுது. சோ இந்த கான்செப்ட் ஆஃப் பீயிங் ஒயிட், பீயிங் லைட் ஸ்கின்ங்கிறது உலகளாவே எல்லார் மனசுலயும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனா அது வந்து வளர்க்கக்கூடிய ஒரு போக்காக நம்ம பார்க்க கூடாது, அதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. நிச்சயமாக இது வந்து சரியான போக்கு அல்ல. ஒரு இத வந்து நான் எதை பாக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா, பிஜேபி ஏற்கனவே வந்து இவங்க மேலே நாட்டவர் தான் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுட்டு தான் அவங்க அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோனியா காந்தியை என்னதான் இருந்தாலும் அவங்க சரியானது செய்தார்களோ தவறானது செய்கிறார்களோ, ஆனா அவங்க வந்து இந்தியா ஏற்றுக்கொண்ட ஒரு லீடராக தான் நம்ம பார்க்க முடியும். அவர் வந்து வெளிநாட்டில் பிறந்தாருங்கிறதுக்காக வேண்டி நம்ம அவங்களை வந்து தூக்கி போட்டு விட முடியாது. நம்ம வந்து அமெரிக்கா இல்ல, அமெரிக்காவெல்லாம் அங்க பிறக்கல அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அங்க லீடரா இருக்க முடியாது. ஆனா நம்ம நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. நாம ஒரு இன்க்ளூசிவ் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். நம்முடைய ஜனநாயகம் அமெரிக்கா ஜனநாயகத்தை விட சிறந்த ஜனநாயகமாக நான் பார்க்கிறேன். அதனால இந்த காலகட்டத்தில் நம்முடைய கருப்பு வெள்ளை ஸ்கின்னை பத்தி பேசுவது என்பது ஒரு நல்ல போக்காக நான் பார்க்கவில்லை. அது ஐ ரியலி அப்ரிஷியேட் ராகவன். இந்த ஒரு பிஜேபியில இருந்துகிட்டு கூட அவர் அதை வந்து சரியானதல்ல என்று சொன்னது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதாக நான் பார்க்கிறேன். இந்த மினிஸ்டர் பேசினதை ஒரு பெரிய பொருட்டாக நாம் எடுக்கவும் கூடாது. இது நம்ம மனசுக்குள்ள பதிய வேண்டிய ஒரு கருத்து அல்லன்னு நான் நினைக்கிறேன். அவங்க கட்சியுடைய தலைவர் கண்டிச்சினாலும் அவரும் கண்டிச்சாரு, கட்சியோட தலைவர் ஆதரிச்சிருந்தாரா அவருக்கு அவரா கண்டிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்திருக்கு. அதாவது ராகவன் மாத்திரம் இல்ல, எங்களுடைய கட்சி தலைமை அதை கண்டிச்சிருக்கு, நீங்களே பாத்திருப்பீங்க. நான் சகோதரி சொன்ன விஷயத்துல இந்த கருப்பு சிவப்பு வெள்ளைங்கிறதெல்லாம் அந்த தட்பவெட்ப நிலையை பேஸ் பண்ணித்தான் அதெல்லாம் எப்படி எந்த கலர் வருதுங்கிறதெல்லாம். நீங்க காஷ்மீர் எல்லாம் போய் பாருங்க, எல்லா குழந்தையும் எல்லாருமே நல்ல வெள்ளையா, இந்தியாவில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, எல்லாருமே வெள்ளையா தான் இருப்பாங்க. அந்த ஒரு காரணம் சொன்னது போல உங்களுடைய சிந்தனையிலோ கருப்பா இருப்பதோ சிவப்பா இருப்பதோ குற்றத்துக்குரிய விஷயம் இல்ல. ஒரு நிமிஷம், கருப்பா இருக்கிற அப்படிங்கறதுனால செய்யப்படக்கூடிய விமர்சனம் தான் தப்பான விஷயம். இவங்க வந்து இவருடைய பார்வையில் இருக்கு, ஒரு நைஜீரிய பொண்ணை கூட்டு வந்திருந்தா நீங்க வந்து தலைவியா ஏற்றிருப்பீங்களா சொல்றது. ஒரு நிமிஷம், இதுக்கு அந்த நிறத்தை மட்டுமல்ல, இந்த சோனியா காந்தி நிறத்தை பற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களே கேள்விக்குள்ள விஷயம். அதாவது சிகப்பா இருந்தா தலைவராக ஏற்றுக்குவாங்க, கருப்பா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இதை பற்றின விவாதமே என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லாதான் நான் சொல்லுவேன். ஏன் தேவையில்லாதுன்னா பாஜக அமைச்சர் இல்ல, பாஜக நீங்க அப்படி ஆரம்பிச்ச ஒரு நிமிஷம் ஆரம்பிச்சீங்கன்னா யார பத்தியுமே பேச முடியாது. நான் சொல்றேன், கம்யூனிஸ்ட் லீடர் வெஸ்ட் பெங்கால்ல கற்பழிப்பு குற்றம் சாட்ட இவங்களுக்கு எல்லாம் பாதித்தவங்களுக்கு நான் காம்பன்சேஷன் தரப்போறேன் வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் சொல்றாங்க. மம்தா பானர்ஜி உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டவங்க ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் அங்க இருக்கிறார். அதனால இது சூரிய நெல்லி கொலை இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரேப் கேஸ்ல கேரளால அந்த மாதிரி ப்ராஸ்டியூட் சொல்லிட்டாங்க, பிராண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இது போல நீங்க வந்து பரவலா பல விஷயங்கள் இருக்கு, ஆனா நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம பேசலாம். இது போன்ற எக்ஸெப்ஷன்ஸ் வச்சு நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொரு ஒரு மனுஷபுத்திரன் ஒரு விஷயம் சொன்னார் பேசும்பொழுது, கருப்பு என்று நீதிமன்றம் வந்து அந்த மாதிரி கருப்புன்னு சொன்னது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லுது நான் கடுமையாக கண்டித்தேன் என்று சொல்லுகின்றார். இந்த கிட்டே கூட எத்தனை இரட்டை நிலைப்பாடுன்னு பாக்குறேன். கருப்புன்னு சொன்னாலே கண்டிக்கிற உங்களுடைய மனோநிலை மாதொரு பாகத்துல அந்த பகுதி மக்கள், அந்த பகுதி பெண்களை அவருடைய கற்பை பத்தி தரக்குறைவாக விமர்சனம் செய்யும் பொழுது முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சொல்லிட்டு எல்லாரும் கொடியை பிடிச்சிட்டு இது கருத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரத்தை எதிர்த்துட்டு பேசுறீங்க. அங்க பெண்களை, அந்த பகுதி திருச்செங்கோடு பெண்களை கேவலப்படுத்தி அவங்களுடைய கற்பை கேவலப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு புத்தகத்துக்கு பிளக்கார்ட வச்சுட்டு தெரு தெருவா நாங்க வந்து முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நீங்க திரு மனுஷபுத்திரன் பேஸ்புக்ல மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார். சொன்னாலே பிரச்சனை, கற்பை பத்தி கேவலமா பேசினா நீங்க எல்லாம் வந்து எழுத்து சுதந்திரம் இல்லைங்களா? மனுஷபுத்திரன் வந்து விஸ்வரூபம் படம் எல்லா பிரச்சனையிலுமே கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவான குரல் கிடையாதா? ஒரு நிமிஷம், அது வந்து மாதுருபாகன் வந்து ஒரு கதை, அமைச்சர் பேசுவது நிஜம் சார். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, கதையில கூட கற்பை பத்தி அந்த திருச்செங்கோடு மக்கள் அந்த பெண்களுடைய கற்பை பத்தி பேசப்பட்டிருக்கிறது. கருப்பு சொன்னாலே கோவம் வரும் உங்களுக்கு, ஏன் கோவம் வர மாட்டேங்குது நான் கேட்கிறேன். நான் உங்களுடைய வழக்க நான் கேட்கிறேன். எழுத்தாளர் அந்த கதையை அவர் முழுக்க படிக்கலன்னு நினைக்கிறேன். யாருமா இப்ப இல்ல ஒரு யார் படிக்கலன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், அந்த வசனங்கள் வந்தது அந்த புக்கு தானே, அது தவறு இல்லையே. அந்த பகுதி மக்களை பத்தி தானே, அந்த பெண்களை பத்தி தானே சொல்லப்பட்டது. அப்பொழுது உங்களுடைய கருத்து சுதந்திரத்துக்காக போராடிங்க நீங்க. இப்ப இவர் கருப்பை பத்தி பேசிட்டாருன்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எல்லாருமே இரட்டை நிலை ஹிப்போக்ரசியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ வந்து முற்போக்கு என்று சொன்னால் நீங்க சொல்லுவதெல்லாம் முற்போக்கு சிந்தனை, வேற யாராவது சொன்னா அது பிற்போக்கு சிந்தனையா? ரெண்டு பற்ற ஒப்பிடுமே சரியாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. இல்ல, முதல்ல ஒரு விஷயம்,
இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம். இது சரியா தப்பா உதாரணம் எடுப்பது அப்ப இவர் இந்த சார்ஜ வச்ச உடனே அதற்கு பதில் சொல்றதுக்கான எந்த அவகாசமும் இருக்கு. ஏன்னு கேட்டா இப்ப நான் அந்த நாவலை பத்தி பேசி ஆகணும். நீங்க எனக்கு டைம் கொடுக்க மாட்டீங்க. எப்படி ஒண்ணு இல்ல. அதாவது ஒரு 250 பக்க நாவல்ல குழந்தை இல்லாத தம்பதிகளை பத்தி ஒரு நாவல் இருக்கு. அதுல ஒரு ஊர்ல இப்படி ஒரு ரிச்சுவல்ஸ் இருக்கு அப்படின்னு இந்த நாவல்ல இல்ல, தமிழ்ல கிட்டத்தட்ட 20 நாவல்கள்ல வெவ்வேறு ஊர்கள்ல அதே இப்படி ஒரு ரிச்சுவல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரி தப்புங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்ல. இன்னைக்கு நம்ம சமூகத்துல வந்துட்டு ஆயிரக்கணக்கான பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. அதை பத்தி பேசுறதுனால இந்தியாவோட மானம் போயிரும் நம்ம சொல்ல முடியுமா? சொல்லுங்க. எவ்வளவு குற்றங்கள் நடக்குது. அதுக்காக இந்தியா வந்து இந்த நாட்டில் வந்து இன்னைக்கு ப்ராஸ்டிடியூஷன் தலைவிரிச்சாடுது. இதை பத்தி நம்ம ஓபனா பேசுறதுனால வந்துட்டு நம்ம இந்தியாவோட மானம் போயிரும் சொல்ல முடியுமா? அப்போ ஒரு எழுத்தாளருடைய வேலை என்னன்னா தாங்கள் அறிந்ததை, கேட்டதை, கேள்விப்பட்டதை, பார்த்ததை பதிவு செய்யறது. அது முழுக்க பொய்ன்னு சொன்னா நீங்க பொய்ன்னு சொல்லுங்க. ஆனா அந்த எழுத்தாளர் வந்து ஊரை விட்டு மிரட்டுறீங்க, கட்ட பஞ்சாயத்து பண்றீங்க, போய் வந்து பாத்தீங்கன்னா ஊரை விட்டே வந்து இருக்க முடியாம ஆக்குறீங்க. இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஒரு இயக்கம் பண்ணதுல யார் பண்றாங்க முக்கியம் இல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா இன்னொன்னு இருக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன். அந்த பகுதி ஒரு விஷயம் சொல்லு சார். ஒரு நிமிஷம் சார். ஒரு விஷயத்தை அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு பதில் சொல்றதுக்கு அலோவ் பண்ணுங்க. நான் முதல்ல பொருத்தமில்லைங்கிறது மட்டும் இல்ல, இது ரெண்டையும் மேட்ச் பண்றதுங்கிறது இந்த விஷயத்துல இருந்து இந்த டிபேட் திசை இருப்பதற்காக இல்ல இல்ல நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன் கேளுங்க. இன்னொன்னு இருக்கு. மாதுருபாகனியுமே கூட வந்துட்டு ஒரு நாவலா நான் விமர்சனம் பண்ணி தான் எழுதிருக்கேன். என்னோட உயிர்மை இதழோட எடிட்டோரியல்ல பாருங்க வந்துட்டு அந்த நாவல் விமர்சனம் பண்ணி எழுதிருக்கேன். நாங்க கருத்து சுதந்திரத்துக்காக ஃபைட் பண்றதுனால வந்துட்டு நாங்க உண்மையில அந்த நாவல் எழுதப்பட்டிருக்க எல்லாமே சரி, அது ரொம்ப சரியா எழுதப்பட்டிருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. நான் மட்டும் இல்ல, இதுக்காக வாதாடுற பல எழுத்தாளர்கள் அப்படி சொல்லல, விமர்சனங்களோடு தான். ஒரு மினிஸ்டர் என்பவர் அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து நாடு முழுக்க ஒரு பொது கருத்தை உருவாக்கக்கூடியது. ஆயிரக்கணக்கான ஊடகங்கள் அது பரவுது, அது பேசப்படுது. இன்னைக்கு டிபேட் பண்றவங்க உட்கார்ந்து பேசுறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு ரேசிசம் என்பது இன்னைக்கு எப்படி இந்த நாட்டில் ஜாதி வெறியும் மத வெறியும் தலைவிரிச்சாடுற மாதிரி இந்த ரேசிஸ்ட் கமெண்ட்ங்கிறது மிக கொடூரமானது அப்படிங்கறத நம்ம சொல்ல வந்தோம்னா உடனே நீ வந்து பாத்தீங்கன்னா அந்த நாவல் ஆதரிச்சேன்னா இந்த நாவலை படிங்க. அந்த நாவல் என்ன சொன்னா தவறு சரி நான் நரேந்திர மோடியை கழுதை என்று சொன்னாரே சொல்லல, யார் சொல்லல, நான் சொன்னேன். அதனால சோனியா காந்தி இப்படி பேசியிருக்கிறார். நீங்க பேசின ஒரு விஷயத்தை காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் பேசுறது பத்தி சொன்னார் இல்லையா, அத்தனை காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் பேசினப்போ இதே மாதிரி அரங்குகள்ல மிக கடுமையா விமர்சிச்சாங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல. அது தவிர இன்னொரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியது ராகவன். அதாவது ஒரு பிரச்சனையில திரு மனுஷபுத்திரன் வந்து ஆதரவான நிலைப்பாடு எடுத்தாரு, எதிர்ப்பான நிலைப்பாடு எடுத்தாரு, அவர் இரட்டை நிலைப்பாடு எடுத்தாருன்னு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்க கேள்வி எழுப்பலாம். ஆனா நீங்க ஏன் கருத்து சொல்ல கேட்க முடியாது. ஒருவேளை காங்கிரஸ் அமைச்சர்கள் பேசிய போது மனுஷபுத்திரன் கமெண்ட் பண்ணாம இருந்திருந்தா அவருடைய நடுவில் நீங்க சந்தேகிக்க முடியாது. ஏன்னா கமெண்ட் பண்ணுவதும் பண்ணாத என்னுடைய விருப்பம். கமெண்ட் பண்ணக்கூடியதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா நீங்க கேட்கணும். நீங்க அதுல கருத்து சொல்லங்கிறதுக்காக நீங்க ஒரு ஆதரவாக இன்றைக்கு இந்த விவாதத்தில் இவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இவர் இதை தவறு என்று சொல்லுகின்றார். நீங்கள் சொல்லுகின்றீர்களே கடந்த காலங்களில் இப்படி நடக்கும் பொழுது நீங்கள் அதை சொல்லவே இல்லையே. மரியாதைக்குரிய மனுஷபுத்திரன் இப்படி அவதூறா பேசுறவங்க, ரேசிஸ்ட் பேசுறவங்க, எங்களுடைய நான் வணங்குகின்ற என்னுடைய ராமன் கருப்பு சார், நான் வணங்குகின்ற என்னுடைய கண்ணன் கருப்பு சார். அதாவது இந்த நாட்டில் கடவுளெல்லாம் கருப்பாகத்தான் இருக்கிறார்கள். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. உண்மையிலேயே நம்முடைய அமைச்சர் நினைச்சிருந்தாங்க. நான் ஏன் இப்ப இவர் என்னோடு அமர்ந்து கொண்டு விவாதம் செய்து கொண்டிருக்கிறார், அதை பற்றி பேசுகிறார். ஒரு கதையில வந்து பாத்தீங்கன்னா அமர இல்லைன்னு சொன்னா நான் இதை பத்தி பேச போறது இல்ல. அவர் அமர்ந்து கவுண்டர் செய்யும் பொழுது நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள். கடந்த காலங்களில் கருப்புன்னு சொன்னாலே கோவம் வரும் உங்களுக்கு. கற்பை சந்தேகித்தார்களே, அதற்கு எல்லாரும் அட்டையை வச்சு நின்னுங்களே. ரெகுலர் டாக்டிக்ஸ்.
உங்க ராமனை நான் சொல்லுவது இந்தியாவில கடவுளை ராமனும் கிருஷ்ணனும் கருப்பு, அதனாலதான் சொல்றேன். அந்த அவர் அமைச்சர் சொன்னதும் கூட இந்தியாவில இது வந்து காமனா இருக்கிற விஷயம். சார் கருப்பு என்ன வெற்றி பெறாதா? ரஜினிகாந்த் வெற்றி பெற இல்லையா? ஒரு ஹீரோ அப்படி சொன்னாங்க. when they cannot answer, they go and subverting the topic. Coming back to the subject. இவங்க வந்து இந்த மினிஸ்டரும் இத பிளான் பண்ணி இன்று நில அபகரிப்பு சட்டம் எல்லாம் அவங்களுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குச்சு. அபகரிப்பு சட்டம், நில அபகரிப்பு சட்டத்துல மக்களுக்கு வந்து பெரிய எதிர்ப்பு இருக்குச்சு. இன்று இல்ல, அவங்க வந்து நில உரிமை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. மக்களுக்கு நிலத்துக்கான உரிமையும் அதற்கான நஷ்டஈடுக்கான உரிமையும், அதுல பாடுபடுபவர்கள் ஏழைகளுக்கு நஷ்டஈட்டுக்கான உரிமையும் கொண்டு வந்தாங்க. இவங்க வந்து நில அபகரிப்பு சட்டம் பண்ணாங்க. ஒரு பொய்ய வேற சொன்னாங்க, டிஃபென்ஸுக்கு வந்து இல்லன்னு. ஆனா இன்னைக்கு சொல்லிருக்காங்க. அதுக்கு போக வேண்டாம். எதுக்கு சொன்னா, இதுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு இந்த நாட்டில் வரைச்சு. இந்த மாதிரி ஒரு சைட் ட்ராக் பண்ணி விட்டோம் வச்சுங்க, அதுல கொஞ்ச நாள் ஓடும். இட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ரெகுலரா அவங்க பண்ணுறது. இன்னைக்கு ராவணன் தான் பயன்படுத்துறாங்க. மனுஷபுத்திரன் அபத்தமா பேசிட்டு இருக்கீங்க. மனுஷபுத்திரன் அவர்களே, மனுஷபுத்திரன் அவர்களே, நீங்க எல்லாம் அறிவாளின்னு ஒத்துக்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம், அந்த விவாதம் நம்ம தனிப்பட்ட முறையில் போக வேண்டியது. என்னுடைய கேள்வி பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனையில மத்திய அமைச்சர் வருத்தம் தெரிவிச்சு. அவர் என்ன சொல்றாரு, நான் ஆஃப் த ரெக்கார்டா பேசினேன், இருந்தாலும் கூட இது அவங்களை புண்படுத்தி இருக்குமானால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், அவர் ரிக்ரெட் கேட்டிருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம எல்லாருக்குமே இதே ஊடகங்கள் மூலமா எல்லாருக்குமே தெரிய வந்த விஷயம், அந்த கட்சியோட தலைவர் தலையிட்டு நீங்க கம்ப்ளீட்டா பொது இடங்கள்ல நீங்க அடக்கி வாசிக்கணும், இது போல பேசக்கூடாதுன்னு அவங்க கண்டிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயம் வந்த பிறகும் கூட உங்களுடைய கண்டனமும் தொடர்ந்து நடக்கக்கூடிய போராட்டங்களும் சரியா? மறுபடியும் சொல்றேன், பப்ளிக் கன்சம்ஷனுக்குன்னு அவங்க பிளான் பண்ணி செய்வது ஒண்ணு. இவர்கள் உண்மையிலேயே ஒவ்வொரு முறையும் இது வந்து நீங்க சொன்ன, நான் முன்னையும் சொன்னேன், நீங்க வழிமுறைங்க. அதாவது ஒரு முறை சொல்லியிருந்தாருன்னா இது ஸ்லிப் ஆஃப் டங் இருக்கும், இல்ல இதனுடைய கருத்து அவருக்கு இருக்காது. பிளான்டா ஒவ்வொரு முறையும் இதை சொல்பவருக்கு இவரை விட அதிக திறமையுள்ள பல பேர் இருந்தோம். இவருக்கு மினிஸ்டர் ஒரு அங்கீகாரம் கொடுப்பது, இவரை மாதிரி இருக்கவங்க தூக்கி பேசலாம். பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு முறையும் மற்ற சிறுபான்மையினர் சரி, இந்த மாதிரி ரேசிசம் காமெண்ட் கொடுக்கறவங்க எல்லாம் இவங்க வந்து ஆரியன், இந்த நாசியோடைய மென்டாலிட்டி, இது ஆரியன் நாசி மென்டாலிட்டி. வேண்டுமென்றே ஒரு இனத்தை வந்து இது பண்ணி பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் மேலே தங்களுடைய கருத்தை புகுத்துவது. ஹிந்து, ஹிந்தி, ஹிந்துஸ்தான் இவருடைய இது. இதை வந்து ஒவ்வொரு முறையும் அவங்க செய்யறவங்களும் ஆதரிச்சு தான் பண்றாங்க. இப்படி கண்டனம் பண்ணுவாங்க, தட்டுறாம நான் அடிக்கிற மாதிரி அருண்டா அப்படின்ட்டு நீ பண்ணலான்னு. இல்லன்னா அவர் பதவியிலிருந்து விலையை கேட்கணும். நான் சுதாராமன் கேட்க விரும்புறேன். நீங்க இடைவெளிக்கு முன்னாடி நீங்க இடைவெளி எடுக்கும்போது நீங்க குறிப்பிட விரும்புறீங்க, உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம் சுதா. அது மனுஷபுத்திரன் அவர்கள் பேசும்பொழுது ஜட்ஜ்மெண்ட்ல கருப்பா இருக்கிறவங்க கருப்புன்னு சொல்லி திட்டினதுக்காக ஒரு தற்கொலை செய்து கொண்டால் அது வந்து ஒரு குற்றமாக பார்க்கவில்லை கோர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இல்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவர் கருப்புன்னு சொல்லி திட்டதுனால அவங்க வந்து செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா there is no direct link that cannot be called abetment to commit suicide அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கே ஒழிய கருப்புன்னு திட்டினது சரிதான் அது வந்து குற்றம் அல்ல அப்படின்னு சொல்லப்படவில்லை. அதனால குற்றம் அல்ல, அதுதான் தலைப்பு செய்தி. இல்ல இல்ல, அது தவறான ஒன்றுங்க. அதுதான் செய்தி, அதுதான் அந்த ஊடகங்கள்ல வந்த செய்தி.
ஊடகங்கள் சரியான ஒரு செய்தியை கொடுக்கவில்லை. அதனால நீங்க அதை திருத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமா ஜட்ஜ்மெண்ட்ல இட் cannot be called an amendment to commit suicide. அதுதான் சொல்லப்படுகிறது. சோ ரீசன் ஒரு தற்கொலை செய்து கொண்டாருன்னா அதற்கான காரணம் இதுவா என்று பார்க்கும்பொழுது அதற்கான காரணமாக இதை பார்க்க முடியாது. இவர் சொல்லிவிட்டதுனால அதனால அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தொடர்படுத்தி பார்க்கல கொஞ்சம் விரிவா பேச வேண்டிய விஷயம். நான் திரு அமெரிக்க நாட்டை கேட்க விரும்புறேன். இன்னைக்கு ஏதோ கிரிராஜ் சிங் பேசிட்டாருங்கிறது இல்ல. இதே போல நான் ஏற்கனவே சொன்ன இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல ஜனாதிபதியுடைய மகன் அபிஜித் சொல்லியிருக்கிறாரு, போராட்டத்துக்கு வரக்கூடிய பெண்கள் டிஸ்கோத்தே போயிட்டு வர்ற மாதிரி பெயிண்டட் டென்டல் சொல்றாரு. அவர் மட்டும் இல்ல, திக்விஜய் சிங் சொல்றாரு, அரவிந்த் கெஜ்ரிவாலும் ராக்கி சாவந்த் கவர்ச்சி நடிகர் ராக்கி சாவந்தும் நிறைய வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, உள்ள ஒண்ணும் இருக்காது. இப்படி ஒரு விஷயங்கள் கமெண்ட். இதுக்கு மேல நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு மேலே அவங்க சொல்லிட்டாங்க சொல்ல போறீங்க? தெளிவான ஒரு சிந்தனை. திக்விஜய் சிங் ஒரு சாதாரணமான 3ஆம் தர பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், திக்விஜய் சிங் பல நேரங்கள்ல திக்விஜய் சிங் சொன்னதை எங்க கட்சி தவறுன்னு சொல்லியிருக்கு. அதே போலதான் இப்ப பாஜக இருக்கட்டும். ஆனா அதற்கு இது ஒவ்வொரு முறையும் இவர் தவறுன்னு சொல்லிட்டு அவரை பதவி உயர்வு ஏன் கொடுத்தீர்கள் என்றுதான் நான் மோடிஜி அவர்களை கேட்கிறேன். மத்திய அமைச்சரா நாங்க வச்சுக்கல, வச்சிருக்கோமா? நீங்க சொல்லுங்க, 2004 இருந்து 2014 வரைக்கும் திக்விஜய் சிங் மத்திய அமைச்சர். தெளிவுபடுத்த மக்கள் கிட்ட தெளிவுபடுத்துங்க. 2004 வரைக்கும் திக்விஜய் சிங் அமைச்சராக இருந்து பதவி உயர்வு கொடுத்தோமா? இந்த மாதிரி பேசுவது அவர் அகில இந்திய செய்தி தொடர்பாளர் இருந்தாரு, பல மாநிலங்களுக்கான பார்வையாளர் இருந்தாரு, கட்சியோட பொதுச்செயலாளர் இருந்தாரு. இவர் அமைச்சரா இருந்தாரு இருக்கிறாரு, நீக்கணும் சொல்லி கேக்குறீங்க. நீங்க உங்களுடைய திக்விஜய் பொதுச்செயலாளர் இருந்தாரு, நீக்கினீங்களா? அவர் செய்தி தொடர்பாளர் நீக்கினீங்களா? பல மாநில பார்வையாளர் நீக்கினீங்களா? எங்க இருக்கீங்களோ அதுவும் செய்யணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? அன்றைய காலகட்டத்தில் பல விஷயம் இந்தியாவுடைய கண்டிச்சிருக்கோன்றீங்க. ஒரே ஒரு நிமிஷம், இந்தியாவுடைய அமைச்சர் பொறுப்பு என்பது வேறு. ஒரு கட்சி சார், நான் பேசி முடிச்ச ராகவன், நீங்க நல்லா குறிக்கிட மாட்டீங்க. நீங்க கூட இப்படி ஆரம்பிச்சீங்க, ரொம்ப நல்லவர். நீங்க அமைதியா பேசுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. நீங்க கூட எப்படி இல்ல உங்க ரீசனிங் அவர மாதிரி பேசுங்க ராகவன், எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன தலையில அவரால் நாராயணன் ஆக முடியாது, நான் சொல்லிடுறேன். இல்ல இல்ல, அவர் நல்லா பேசுறாங்க. நான் அவராக முயற்சி செய்யலாம். ராகவன், யூ கேன் கம் டு பாயிண்ட் ப்ளீஸ். அதனால திக்விஜய் சிங்கை பொறுத்த வரைக்கும் அன்று அமைச்சராக இல்ல, இன்று இந்தியாவை ஏன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நைஜீரியா ஹேஸ் ப்ரொடெஸ்டட். இது இந்தியாவுடைய அமைச்சராக பேசுகின்றார் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சியினுடைய ஆள் வேற, ஒரு கட்சியில பொறுப்புல இருக்கவங்க பேசுறது வேற, ஒரு இந்தியாவுடைய அமைச்சர் பேசுவது வேற. இது இன்டர்நேஷனல் கிரைசிஸ் ஆயிட்டு இருக்கு. இதற்கு பொறுப்பு ஏற்று அவரை பதவி விலக்கினார்னா நீங்க சொல்றது அப்ப இவர் தன்னை அப்புறப்படுத்துகிறார், இவர் இதை கண்டிக்கிறார்னு தெரியும். சும்மா பேச்சுக்காக நான் நீ பண்ற மாதிரி பண்ண ஒவ்வொரு முறையும் இப்படித்தானே பண்றாங்க. கீதை இது வரணும், இந்தியாவுடைய நூலாக்கணும் ஒவ்வொரு பத்தி பேசலாம். கான்ட்ரவர்ஷியல் தான் சொல்றேன். மறுபடியும் குறுக்கிடுங்க, எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. உங்களுக்கு இதே பழக்கமா நீங்க மத்தவங்க அழகா சொல்லுவீங்க, நான் சத்தம் போட்டு கூட நீங்க நல்லா பேசலாம். ராகவன், கொஞ்சம் ரிலேட்டடான உதாரணம் சொல்லுங்க. அவர் சொன்னதான் நானும் சொல்றேன். அவர் எப்படி மாதூர் பாவன் கொஞ்சம் வேறமா தள்ளி போயிருமோ, இது மாதிரி நீங்க சொல்லக்கூடிய கொஞ்சம் தள்ளி போயில. நான் அதுக்காக ரொம்ப நேரம் அது மறுபடியும் பேசுறது. இவர் குறுக்கிடுறாரு, குறுக்கிட்டான். மொத்தத்தில் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் இதே போல பேசியிருக்கிறாங்க. யார் சொன்னாலும் தவறு தாங்க. நான் அதுல ஒண்ணு மறுத்து பேச வேண்டியது அப்புறம் பேசுற ஒண்ணும் இல்ல. கரெக்டான விஷயம் தான் நீங்க சொல்றது. மன்னிக்க வேண்டிய விஷயம் தான் மன்னிக்க வேண்டிய விஷயம், கண்டிக்க வேண்டிய விஷயம் கண்டிக்க. ஆனா இவங்க சரியா கண்டிக்கலன்றதான் எங்களுடைய வாதம். இவர் அமைச்சர் பதவியை கொடுத்து இவருக்கு மேலும் மேலும் பதவி உயர்வை மோடிஜி அவர்கள் கொடுக்கின்றார்கள். இதை செய்வதற்காக மற்றவர்களை தூண்டுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய சாராம்சமே. உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். ஒன்னு நான் ஏற்கனவே சொன்னது போல முதல்ல பேசினது பிறகுதான் அவர் அமைச்சரே ஆகிறார். ஒன்னு. இரண்டாவது, இவர் தான் இப்படி பேசினாரா கிடையாது. நரேந்திர மோடியே கூட இதே போல ஒரு பெண்ணுடன் இருக்கக்கூடிய நட்பை பிறகு அவர் மனைவியானார். அந்த சசி தரூருடைய 50 கோடி ரூபாய் காதலி என்று ஒரு விமர்சனம் வைப்பது, ஒரு பிரதமர் வேட்பாளர் இருந்து ஒரு பிரச்சார கூட்டத்தில் இமாச்சல பிரதேச அவரே இப்படி பேசினார்.
கீழே இருக்கவங்க என்ன வரும், தலைவர் பேசுறாரு, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பேசலாம். பாருங்க, இன்டென்ஷனல் இதுன்னு ஒண்ணு இருக்கணும். இந்த இன்சல்ட் பண்றதோ இல்ல சாதாரணமாக பேச்சுக்கள். இன்றைக்கு இதே கூட கிரிராஜ் சிங் அவர் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற பத்திரிக்கரை கேஷுவலா பேசி அதை டேப் பண்ணிட்டா எடுத்துட்டு கொடுக்குறாங்க. இதுங்கிறது வந்து கேஷுவலா பேசுற ஒரு விஷயத்துக்கு இவர்கள் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கணும்னா இப்ப இஷ்யூ டைவர்ட் பண்ணணும்னு காங்கிரஸ் தான் விரும்புகிறது. ஒரு அமைச்சர் இருக்கு, ஒரு நிமிஷம், ஒரு அமைச்சர் தொடரக்கூடாது என்று சொன்னால் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல மன்மோகன் சிங் மாத்திரம் தான் பிரதமரா இருப்பார், மீது யாருமே இருந்திருக்க முடியாது. அத்தனை அமைச்சரும் மணிசங்கர் ஐயர் டீ விக்கிற வியாபாரி தானே நீ, எங்க மாநாடு நடக்குது வந்து டீ வேணா வித்துட்டு போன்னு நரேந்திர மோடி சொன்னவரா? இதெல்லாம் இன்சல்ட் கிடையாதா? பெண்களை பற்றி இந்த காங்கிரஸ் கட்சி எப்படியெல்லாம் பேசுது ஜெனரலா எல்லாத்தையும் எல்லாம் சரியா செய்யணும்னு சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு சொல்லுவதற்கு எந்த விதத்திலும் ரைட்டே இல்லாத ஒரு இயக்கம் காங்கிரஸ். எப்படின்னா இந்த நாயகன் பாணியில அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் இந்த டோன்ல வந்து பேசுறது இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் வந்துட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா யார் பேசினாலும் சரிங்க, எந்த கட்சியை சேர்ந்தவங்க பேசினாலும் சரி, அது ஒரு தனி மனிதர்களுடைய கருத்து அல்ல, அது ஒரு சொசைட்டியை பாதிக்குது, ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சென்சிட்டிவிட்டி அது பாதிக்குதுங்கிற பட்சத்துல அது ஓப்பன் நம்ம விவாதிக்கலாம், அதை டிபேட் பண்ணலாம், அது தப்பே கிடையாது வந்துட்டு. இப்ப இதுல என்ன இவங்க பாக்குறாங்க அப்படின்னா, அது வந்து கேஷுவலா பேசுனது, போற போக்குல பேசுனது, இப்படி சொல்றதன் வழியா என்ன சொல்ல வர்றாங்க வந்துட்டு. நான் என்ன சொல்றேன்னா, சாதாரண மனிதர்களே பொது இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும், ஜாதியை சொல்லி திட்டக்கூடாது, மதத்தை சொல்லி திட்டக்கூடாது அப்படின்னு 1000 விஷயங்கள் இன்னைக்கு நம்ம காலத்துல சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சினிமா படத்தை ஒரு வசனம் வரக்கூடாது, எத்தனை பிரச்சனைகள் இன்னைக்கு பேஸ் பண்றோம். அப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் இது போல பேசுறப்ப நான் வேற ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப உதாரணமா பெண்களுக்கு எதிரான கமெண்ட்ஸ்ங்கிறது பெரும்பாலான காங்கிரஸ்காரங்களா இருக்கலாம், மற்ற கட்சிக்காரங்களா இருக்கலாம், நிறைய பேர் சொல்லியிருக்கிறதா ராவணன் சொல்றாரு, நமக்கும் தெரியும். ஆனா இதோட விளைவு பாருங்க, இப்ப நம்ம நாட்டில் பெண்களுக்கு எதிராக நிறைய குற்றங்கள் இருக்குது, ஆனா அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு பொலிட்டிக்கல் வில் நம்ம சிஸ்டத்துல இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. காவல்துறைக்கு போனா அங்கேயும் வந்து பெண்களுக்கு எதிரான மனம் கொண்டவங்க தான் இருக்காங்க, அதே மாதிரி அரசு நிர்வாகத்துக்கு போனாலும் அப்படித்தான் இருக்காங்க. அதனால அரசாங்கம் சட்டங்களை வகுத்தால் கூட, திட்டங்களை போட்டால் கூட அதை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் அது போன்ற ஒரு பெண்ணிய சிந்தனை கொண்டவர்கள் ஆண்கள் அங்கு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு. அப்போ அமைச்சர் லெவல்ல இருக்கவங்க கூட இந்த மாதிரி ரேசிசம் சார்ந்தோ அல்லது இனவெறுப்பு சார்ந்தோ பெண்களுக்கு எதிராகவோ பேசுறப்போ வந்துட்டு அது ஏற்கனவே நம்ம சொசைட்டில எந்த ஈவிலுக்கு எதிராக போராடிட்டு இருக்கோமோ அந்த போராட்டத்தை மேலும் பலவீனப்படுத்துது. இவங்க அந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆனா இவர்கள் அதற்கு பதிலா ஏற்கனவே இருக்க ஈவில மேலும் வளர்க்கிறதுக்கு ஒரு வேலை செய்யறாங்களே ஒழிய அதற்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டாங்க. தெரிஞ்சு திரு மரியாதைக்குரிய மனுஷபுத்திரன் அவர்கள் சொல்வது போல ஏதோ பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்காக போராடுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, கண்டிப்பாக இல்லங்கிற இவர்கள் சேர்த்துதான் சொல்ல வரேன். நான் கேக்குறேங்க, தமிழ்நாட்டுல 14ஆம் தேதி தாலி அறுப்பு போராட்டம் நடத்துவாங்க, நீங்க ஏத்துக்கிறீங்களா? யாராவது அதை பத்தி பேசினா ஜாதி பின்னாடி போய் பேசுறீங்க முடியாது. ஆமாங்க, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் அது அவங்களுடைய உரிமை, அதை அறுப்பதற்கு போராட்டம் கண்டிச்சுங்களா? போராட்டமா இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கிற போராட்டம் இல்ல, நீங்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள். திரு மனுஷபுத்திரன் பெண்களுக்கு எதிரானவர்கள். உரிமை என்ன இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்றீங்க, சொல்லாத ஒண்ணு சொல்லாத சொல்றீங்க. உரிமைங்க, எனக்கு தாலி வேணும் ஒரு பெண்ணு உரிமை, அதெல்லாம் இருக்கு. நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்லுவோம். நான் சொல்றேன், பரதாவுக்கு எதிராக பேசிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? பேசிருக்கேன். மக்களை ஏமாத்துறது,
கிடையாது. இதுதான் முழுமையான வேலை. இல்லாதவங்க இருக்குன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? பெண்களுக்கு தாலி அறுக்கிற போராட்டீங்க. தாலி அறுக்கிற போராட்டம் பாருங்க. நான் தான் கேட்கிறேன். உங்க நோக்கம் இல்ல. அவர் தவறான போராட்டத்தினுடைய நோக்கத்தை தவறா சொல்றப்ப நான் மறுக்கதான் செய்வேன். இல்ல அது வேண்டாம். அது வேற வேண்டாம். மறுக்கிறது வேலை. எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. அடுத்த பேசவே பேசாத சொல்லிருக்கீங்க. பத்தி பேசாத நீங்க என்ன சொல்றீங்க? சண்டை போடுறதுக்கு இதே மாதிரி பலர்களை புண்படுத்துவது பெண்களுடைய எங்கள் பெண்களுடைய புண்படுத்துவதற்கு உங்களுக்கு ரைட் ஆதரவா இருக்கிறவங்க டைரக்டா சொல்லல சார். அதைத்தான் சொல்றேன். நீங்க அப்படி பொதுமைப்படுத்தாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, தாலி அகற்றுகிற போராட்டம் என்பது யாருடைய தாலி அகற்றுகிற போராட்டம் அல்ல. அங்க நீங்க பெண்களுக்காக இருக்கிறீங்களா? பெண்களுக்காக நீங்க ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க, பதில் சொல்ல விட மாட்டீங்க. எத்தனை சினிமாவோட பெண்கள் தாலியை கட்டி எரிஞ்சிருக்காங்க. ஓபன் பண்ணாரு. நான் திரும்பி ஓபன் பண்ணாரு. அவர் ஓபன் பண்ணா நான் பதில் சொல்லுவேன். இதை உங்களை விட அதிகமா விவாதம் நடத்த நான் 100 மணி நேரத்திற்கே விவாதம் நடத்த தயாரா இருக்கேன். அது இல்ல மேட்ரு. ஆனா வேறு விவாதம் வேறு பக்கம் போகும்போது அதுக்கே சொன்னேன். மாதுருபானுக்கே அது தவறான உதாரணம் நான் சொன்னேன். உங்களை இல்ல திரும்ப திரும்ப இது போல போயிட்டு இருக்கு. ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்ல. அவர் ஒரு விஷயத்தை அபரிசியமா சொல்லுவாரு, தவறா சொல்லுவாரு. நான் மனுஷ புத்திரனை கூப்பிட்டு வந்தது மூலமா 4 சத்தான விஷயங்கள் மக்கள் போய் கோயில்களை தொடர்ந்து சொன்னா பதிலுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நல்லா சொல்லுங்க. வேற விவாதத்துல வேற நிகழ்ச்சி சொல்லுவோம். இதை சுதாரணி நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். இந்த திசை திருப்பல் தான் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது தாலி அறுக்கின்ற போராட்டமோ அல்லது மாதுருபாகவனுடைய பிரச்சனைகளோ வந்துட்டு இதுல வர்றதாக எனக்கு தெரியல. இன்றைக்கு நாம விவாதித்துக் கொண்டிருக்கிறது பெண்களை பற்றி அவமானமாக சொல்வதும், தயவு செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இல்லாம அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். we can have our own time also. This is not the day we can debate. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பெண்களை இழிவுபடுத்துவது என்பது ரொம்ப சகஜமா இருந்திருக்கிறது. அண்ட் ரேசிசம் நம்ம மனசுக்குள்ள ஊடுருவி இருக்கிறதா. கேஷுவல் டாக் வேற, பப்ளிக் டாக்கு வேற அப்படின்னு சொன்னா, அப்ப பப்ளிக் கன்சம்ஷனுக்கு ஒரு ஃபேஸும் நிஜமான ஒரு வாழ்க்கை வேற ஒன்றாகவும் இவங்க எல்லாம் இருப்பாங்களா? அப்ப are all these leaders double speaking? Are all these leaders not to be believed? நம்ம உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள் கூடக்கூடாதுங்கிறாங்க. அந்த மாதிரியான லீடர்ஸ் தான் நம்முடைய லீடர்ஸ் சொல்றீங்களா, அல்லது மற்றவங்க சொல்றாங்க அதனால நானும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றீங்களா? இது எனக்கு இந்த விவாதமே ஒரு ஹெல்த்தியான விவாதமாக நான் பார்க்கல. இந்த விவாதம் மொத்தமே நெகட்டிவாக போய்கிட்டு இருக்குது. நிச்சயமாக ஆரம்பத்தில் ராகவன் சொன்னது இல்ல அது சரியல்லன்னு சொல்லும் பொழுது அது திருப்பியும் சரியல்லன்னு சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம மொத்தத்துல இவர் அப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார், இவர் அதை சொல்றாருன்னா தாலியை இருப்பது ஊர்ல தாலி கட்டிட்டு இருக்கவங்களுடைய தாலியெல்லாம் பறிக்கிறேன் அவங்க சொல்லல. நிச்சயமாக அவரவர்கள் விரும்பினா போட்டுக்கிறாங்க, விரும்பலன்னா போட்டுக்கலாம், அது வேற விஷயம். அந்த கருத்துக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் அவருடைய உணர்வுகள் புண்படும் சொல்றாரு, வேற ஒண்ணும் கிடையாது. அது அவரவருடைய கருத்தா இருக்குதா, நம்ம ஒரு கருத்தை பதிவு பண்றோம், அவருடைய கருத்தை பதிவு பண்றாரு. நிச்சயமாக இந்த மாதிரியாக கருப்பு சிவப்புன்னு சொல்றது கூட உணர்வுகளை புண்படுத்துவதான் தெரியும். மேட்ரிமோனியல் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தாலும் அப்படிதான் இருக்கு. எங்க பார்த்தாலும் உணர்வுகளை புண்படுத்துவது கூடாது என்று சொல்லிவிட்டு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கக்கூடிய உணர்வையே புரிந்து கொள்ள முடியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த வகையில நியாயமா இருக்க முடியும்? அப்படி உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் எழப்போறது இல்ல. இங்கே இந்த விவாதம் இருக்க மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது? மக்கள் இது போன்ற பிரச்சனையை மத்திய அமைச்சருடைய பேச்சு சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தான் நினைக்கிறாங்களா, மக்கள் கண்டிக்கிறார்களா, மக்கள் இது எதேச்சானதா என்று பார்க்கிறார்களா, மக்களுடைய பார்வை என்ன இப்போது பார்க்கலாம்.
கருப்பு நிறம் பற்றிய அமைச்சருடைய பேச்சு எதேச்சையானது என்று 21% மக்களும், இது சமூக எண்ணத்துடைய பிரதிபலிப்பு என்று 6% மக்களும், இது கண்டனத்துக்குரியது என்று 73% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இது சமூகத்துடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறது என்று 6% மக்களும், இது எதேச்சையாக சொல்லப்பட்ட விஷயம் தான் என்று 21% மக்களும், அமைச்சருடைய பேச்சு சோனியா காந்தியுடைய நிறம் பற்றிய அமைச்சருடைய பேச்சு கண்டிக்கத்தக்கது என்று 73% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக சுதாராமலிங்கம் குறிப்பிட்டது போல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வோ, எதிர்க்கட்சியுடைய உணர்வோ, மற்ற மதத்தினருடைய உணர்வோ, யாருடைய உணர்வாக இருந்தாலும் புண்படுத்தக்கூடாது என்பதுதான் எல்லா இந்தியருடைய உணர்வாக இருக்கிறது. அதுதான் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ்காரர் என்றோ, சோனியா காந்தி என்றோ, அவர் வெள்ளை நிறமா என்றோ பார்க்காமல் மக்கள் ஒரு பெண்ணை ஒரு நிறம் குறிப்பிட்டு இழிவுபடுத்துவது, விமர்சனம் செய்வது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது என்று மக்களுடைய பார்வையாக இருக்கிறது. யாருடைய உணர்வும் புண்படக்கூடாது என்பதுதான் மக்களுடைய பார்வை. மாற்ற கருத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வர நண்பர்களே. ஒரு முக்கியமான விஷயம் பற்றி, பொதுமக்களுடைய மாணவர்களுடைய கல்வி பற்றி RTE என்று சட்டத்தால் அழைக்கப்படக்கூடிய அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கான, கல்வி உரிமை திட்டத்திற்கான விஷயம் தமிழகத்தில் எவ்வளவு அமல்படுத்தப்படுகிறது. இந்தியாவிலேயே மிக குறைந்த சில மாநிலங்கள் ஒன்றாக 13.3 விழுக்காடு மாணவர்கள் மட்டுமே இந்த கல்வி உரிமை சட்டத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். இந்த கவனக்குறைவுக்கு காரணம் என்ன? தனியார் பள்ளிகள் அரசு மீது குற்றம் சாட்டுகிறார்கள். அரசு அலட்சியமாக இருக்கிறது என்று மறுபக்கம் குற்றச்சாட்டு இருக்கிறது. இதற்கு உண்மையான காரணம் யார்? ஏழை மக்கள் ஒவ்வொருவரும் கூட, மாணவர்கள் ஏழையாக இருந்தாலும் கூட, வசதி இல்லாத இருந்தாலும் 14 வயது நிரம்பிய ஒவ்வொரு மாணவனும் பள்ளிக்கல்வியை முடித்தவனாக இருக்க வேண்டும் என்ற மத்திய அரசுடைய முயற்சியில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு வரக்கூடிய சட்டம் தமிழகத்தில் அம்போவென விடப்பட்டிருக்கிறதா? இதை பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி நம்முடைய சமத்துவ மக்கள் கட்சியை சேர்ந்த திரு கரு நாகராஜன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். அதே போல மழலையர் பள்ளிகளைச் சேர்ந்த திரு ரசியுல்லா நம்முடைய இருந்திருக்கிறார். அதே போல மெட்ரிகுலேஷன் பள்ளிகளைச் சேர்ந்த திரு வாசுதேவன் நம்முடைய இருந்திருக்கிறார். உங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு வாசுதேவன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் இந்த RTE சட்டத்தை அமல்படுத்தாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? திரு வாசுதேவன். அதாவது அமல்படுத்தாமலாம் இல்ல, இன்னைக்கு அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த 2 வருஷமா நம்ம தமிழ்நாட்டில் இதை நம்ம அமல்படுத்திக்கிட்டு இருக்கோம். முதல் வருஷம் 2013-14 அமல்படுத்தும் போது அதுல நீங்க சொன்ன மாதிரி சதவிகிதம் கம்மியா இருந்தது. அது கம்மியா 25 விழுக்காடு அமல்படுத்தணும் அப்படிங்கும் போது அந்த 25 விழுக்காடுல 11% தான் மொத்தமா, 21ல பாதி சதவீதம் கூட இல்ல. ஒட்டு மொத்தமாக எவ்வளவு சீட்டுகள் நிரப்பப்படணுமோ அதுல 11% சீட்டுகள் தான் நிரப்பப்பட்டிருக்கு. 11ல இருந்து 15% வரைக்கும் நிரப்பப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் இப்போ இந்த கல்வியாண்டுல, அதாவது 2014-15 முழுமையான அளவு 25%, அதாவது 100க்கு 100 மாணவர்கள் அதுல சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது. அதுதான் நிஜம். ஆனா இப்ப இந்த கடந்த 2 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இல்ல நாங்க பண்ண போறது இல்ல, எங்களுக்கு அரசு நிதி வரல, அதனால நாங்க பண்ண போறது இல்லன்னு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க 25% விழுக்காடு இல்ல நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. இல்ல அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லல. நான் சொல்றது 2014-15 நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது 15-16க்கு தான் சேர்க்கையை ஆரம்பிக்கணும். இந்த சேர்க்கையை ஏப்ரல்ல இருந்து செய்ய சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்காங்க. ஆனா நாங்க ஏற்கனவே செஞ்ச அந்த 2 வருஷங்களுக்கு அரசாங்கம் இது வரைக்கும் அதுக்கான அந்த நிதிநிலையை இன்னும் தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்கல அப்படின்றது மட்டும்தான் உண்மை. மற்றபடி 25% முழுமையான அளவு தீர்க்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் கொடுக்கல அப்படிங்கிறது எப்ப குறைவா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடருங்க. ஆமா, அதாவது கொடுக்கல. இப்ப கடந்த 2 ஆண்டுகளா நாம செஞ்சிட்டு இருக்கிற அந்த ரைட் எஜுகேஷன் ஆக்டுக்கு தேவையான அந்த நிதியை இன்னும் அரசாங்கம் தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்கல அப்படின்றதுதான் எங்களுடைய கருத்து. திரு ரஃபியுல்லா, உங்களுடைய குற்றச்சாட்டு இதே குற்றச்சாட்டு தானா? நீங்களும் இதே மாதிரி திரு வாசுதேவன் சொல்றது போலவே பள்ளி எல்லாம் சிறப்பா செயல்படுறாங்க, எல்லாரும் 25 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க, அரசாங்கம் தான் கொடுக்கல, அதுதான் பிரச்சனை சொல்ல போறீங்களா நீங்களும்? 25% இடஒதுக்கீடு உள்ள மாணவர்களை சேர்க்கப்பட்டு அனைத்து படிவங்களும் அலுவலகத்துக்கு சென்று அவங்களும் மெட்ராஸ்ல சமர்ப்பிச்சுட்டாங்க. பணம் வருதுங்கிறாங்க, இதுவரையும் வரல. இப்ப 2 வருஷமா வரலங்கும் போது அடுத்த கட்டமா நிர்வாகம் எப்படி அடுத்த வருஷத்துக்கு சேர்க்கையை செயல்படுத்த முடியும்? எங்களுக்கு இந்த 2 வருஷம் பணத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னாக்க அடுத்த கல்வி ஆண்டுக்கு நாங்க மாணவர்களை சேர்ப்போம். நாங்க சேர்க்க மாட்டோம்னு சொல்லவே இல்லை. அரசு விதிப்படி, அரசு சொன்னது படி நாங்களும் விளம்பரங்களை அதிகப்படுத்தி மாணவர்களை எங்க குறிப்பிட்ட அளவுக்கு நாங்க சேர்த்திருக்கோம்.
ஆக மொத்தம் 2வது வருஷம், அதாவது முதல் வருஷம் வேணா சேர்க்காம கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம், விழிப்புணர்வு குறைவா இருந்ததுனால. அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னு சொன்னா 10க்கு 3 அல்லது 4 மாணவர்களை சேர்க்க சொல்லி உத்தரவுப்படி அனைத்து பள்ளிகளுமே 25% முழுமையா நாங்க கடைபிடிச்சிருக்கோம். ஆனா இப்ப அந்த 25% சேர்த்த மாணவர்களுக்கு உரிய கட்டணம் மட்டும்தான் இன்னும் எங்களுக்கு வராம இருக்கு. அது இந்த அரசாங்கம் கொடுத்துருச்சுன்னு சொன்னாக்கா வரும் கல்வி ஆண்டுல பாத்தீங்கன்னா யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை. 10% கூடவே இந்த திட்டம் இந்த 20% அமலுக்கு வரும். திரு நாகராஜன் அவங்க வந்து 2 பேருமே சொல்லக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு, அரசு எங்களுக்கு கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டுக்கு விடுவிக்க வேண்டிய நிதியை விடுவிக்கல. 25 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வந்து தரணும் சொல்லி கேட்டிருந்தாங்க. 100 கோடி ரூபாய் ஒட்டுமொத்த அளவுக்கு வந்திருக்கும். குறைஞ்சபட்சம் 25 கோடி ரூபாய் விடுவிக்கும் சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த நிதி இன்னும் வரல, முதல் ஆண்டுக்கே வரல, அப்புறம் அடுத்த ஆண்டு வரல, இப்ப இந்த ஆண்டு நீங்க பண்ண சொன்னீங்கன்னா என்ன நியாயம் சொல்லி அவங்க கேட்கறாங்க. ஒரு நியாயமான கோரிக்கை தானே. இல்ல, முதல்ல நீங்க குற்றச்சாட்டுங்கிறத நீங்க வாபஸ் வாங்கிக்கணும். அவங்க வந்து 11% 8% ஒரு ஹைதராபாத் கம்பெனி IIMனு ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த புள்ளி விவரமே தவறு. இந்த ஆண்டு 82,000 மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 65,000 மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதான் அவங்க 2 நிர்வாகிகளும் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. நாங்க எல்லாமே சேர்த்திருக்கோம், 25% சேர்த்திருக்கோம்னு. அந்த 25% 100% வச்சா கடந்த இந்த ஆண்டு 65% தமிழ்நாட்டில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அது முதல்ல புள்ளி விவரம் தவறுங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன். ஒரு நிமிஷம், நிர்வாகிகள் சொன்னாங்க இல்ல கடந்த ஆண்டுக்கான புள்ளி விவரம் வரல, அதனால அவங்க சொல்றதையும் நீங்க சொல்லி ஏற்க முடியாது. கடந்த ஆண்டுக்கு முந்தின வருடத்துக்கான புள்ளி விவரம் வந்திருக்குது. அவங்க சொல்றாங்க 11.5% சொன்னாங்க. திரு வாசுதேவன் ரொம்ப தெளிவா சொன்னார் 15% வரைக்கும் இருக்கும்னு அவரே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஸ்கூலுடைய நிலைமை அவங்க இருக்கக்கூடிய அசோசியேஷனுடைய சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே ஒரு இதே மாதிரி டிபேட்ல நான் கேள்விப்பட்டு கே ராஜன் அவர்கள் பேசினாங்க. சபிதா IAS வந்து இந்த RTIல ரொம்ப கடுமையா எல்லா பள்ளிகளுக்கும் அவங்களே நேர சர்வே பண்ணி அதை முழுமைப்படுத்துறதுக்கு வேண்டிய வேலைகளை பார்த்திருக்காங்க. அது நடந்திருக்கு. இந்த புள்ளி விவரம் தவறு என்பதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள்லயும் சுயநிதி பள்ளிகள்லயும் 25% சீட்டுகள் வந்து இத மாதிரி அரசுடைய திட்டத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உண்மையிலேயே ஒரு கல்வி புரட்சி வெடிச்சிருக்கும். இது வந்து பொதுமக்கள் பார்ல வெகுஜனங்கள் வந்து நிச்சயமா மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள்ல விழிப்புணர்வு ரொம்ப குறைவு பார்த்துங்க. இந்த மாதிரி ஒரு 25% அரசாங்கம் பணம் கொடுத்து தனியார் பள்ளிகள்ல பிரைமரி ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்க்கிறார்கள் என்ற விவரம் கூட பல பேருக்கு தெரியாம இருக்கு. எத்தனையோ விழிப்புணர்ச்சி நம்ம சொல்லியும் கூட பத்திரிகை செய்தி படிக்கிறோம். அதை யாரும் கவனத்தில் எடுத்துக்கிறதே இல்ல. இதுல பாருங்க, பிராக்டிகலா பார்த்தா அவங்க சேர்க்க மாட்டாங்க. ஏன் சேர்க்க மாட்டாங்கன்னா நீங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மக்களுக்கு தெரிஞ்சு போனா ஒரு பள்ளிக்கூடமும் அரசாங்கமும் இணைந்துதான் செயல்பட முடியும். தனியா எந்த பள்ளிக்கூடமும் செயல்பட முடியாது. இதுல இன்னும் பாத்தீங்கன்னா இந்த RTIல சிறுபான்மை பள்ளிகள் வராது. இஸ்லாமியர்கள் நடத்துற பள்ளிகள், கிறிஸ்துவ பள்ளிகள், சிறுபான்மை மக்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள் எதுவுமே இந்த ஆக்ட்ல வராது, சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி. இன்னும் பார்த்தா சில இடத்துல CBSE வித்யோதயா பள்ளிகள் கூட இதுல வர்றது கிடையாது. ஆனால் இந்த தனியார் பிரைமரி மெட்ரிகுலேஷன் பள்ளியில இந்த ஆண்டு 82,000 மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. நீங்க நம்ம முதல்ல குறிச்சுக்கணும். இந்த நம்மதுல மார்ச் ஜூலை வரைக்கும் அட்மிஷன் இருக்கு. அவன் March 31 தான் முடிச்சிருக்கான். March 31 வரைக்கும் நான் எடுத்த கணக்குப்படின்னு சொல்றான். இது ஜூலை வரைக்கும் அட்மிஷன் இருந்துட்டு இருக்கு. பணம் கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தை மட்டும், தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியால அவங்க பிச்சை சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் டைரக்டர் நாங்க மத்திய அரசு கொடுத்திருக்கோம், மத்திய அரசு இன்னும் பணம் அனுப்பல, அது வேலை நடந்துட்டு இருக்கு, வந்துரும் இந்த வருஷம் நாங்க செட்டில் பண்ணிடுவோம். ஆண்டுக்கான நிதின்னு சொன்னார் 2012, 13, 14 அவங்க கணக்கு வந்து 2013 தான். தனியார் பள்ளிக்கூடங்களை ஒப்பிடும் போது அவங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல அவர்களுக்கான நிதி வர வேண்டியிருக்குது. அவங்களுடைய 100 கோடிங்கிறது அவங்க எல்லாம் உத்தேசமா சொல்றாங்க. யார்கிட்டையும் எந்த புள்ளி விவரம் கிடையாது. நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்க. அவங்க சங்க உறுப்பினர் நீங்க இவங்க சொல்லுங்க. இப்ப முன்னாடி இருக்காங்களா வாசகன் 100 கோடிங்கிறதுல அவங்களா ஒரு லம்சமா கிரியேட் பண்ணி சொல்றதுதான். அவங்க வருஷத்துக்கு 20 இருந்து 25 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் இப்ப 25.3 கோடி தான் கணக்கு கொடுத்திருக்காங்க. அதுதான் இப்ப வரப்போகுது. 25.3 கோடிங்கிறது முதல் கட்டமாக நான் கேட்டிருக்கேன் சொல்லியிருக்காங்க. இவங்க கால்குலேஷனே 2012, 13, 2013, 14 தான் அக்கௌண்ட்டுக்கே எடுக்கிறாங்க. 2010, 11 அக்கௌண்ட்லயே வரல. கொடுக்கலையே. அதாவது மத்திய அரசாங்கம் வந்து 2010 இதுக்காக 2,31,1,000 கோடி வந்து ஒதுக்கப்பட்டுள்ளதா சொல்லியிருக்குங்க. கவர்மெண்ட் இந்த ரைட் எஜுகேஷன் ஆக்டுக்காக மாணவர்களுடைய அந்த கட்டணத்தை கொடுக்கறதுக்காக அவங்க வந்து 2,31,1,000 கோடியே 2010 ஒதுக்கிட்டாங்க. ஆனா ஒவ்வொரு மாவட்டத்திலையும், அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இது வரைக்கும் எங்கேயுமே எந்த மாநிலத்திலுமே, இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்ல, இன்னைக்கு வட இந்தியால கூட அவங்க எல்லாம் வட இந்தியால 2010 இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்ம மாவட்டம் தான், தமிழ்நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா 2013, 14 தான் நம்ம அதை துவக்கணும். அது கூட சரியா மக்கள் கிட்ட வந்து ஒரு சரியான ஒரு தெளிவு இல்லை.
அதாவது இந்த மாதிரி ரைட் எஜுகேஷன் ஆக்ட் இருக்கு, இதுல வந்து நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாம இருந்தது. ஆனா இதே 2014-15 அரசாங்கம் அறிவித்தபடி எல்லா பள்ளிகளையுமே அதுக்காக ஒரு பெரிய பேனர் வச்சு இந்த மாதிரி இலவச கட்டாய கல்வி இருக்கிறது, பின்தங்கிய மாணவர்கள் அதுல வந்து பயிலலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விமர்சனையா விளம்பரம் பண்ணி இன்னைக்கு 25% முழுமையா சேர்த்திருக்கோம் நாங்க அதுல. இல்ல இது பத்தின அவர் வந்து சொல்றாரு அந்த மாதிரியான ஒரு எண் கிடையாது, அவ்வளவு தொகை கிடையாது, இது வந்து அவங்களா யூகிக்கிறது தான், உங்களுக்கு வர வேண்டிய தொகை வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கலாம். அதாவது இல்ல அது 100 கோடின்றது எனக்கு அது நம்ம புள்ளி விவரம் அது சரியா இல்ல. ஆனா மத்திய அரசாங்கம் எவ்வளவு அது நிதிக்கு ஒதுக்கி இருக்கு அப்படின்றது மட்டும் நான் தெளிவா சொல்றேன். மத்திய அரசாங்கம் வந்து 2,31,000 கோடி வந்து 2010 ஒதுக்கி இருக்காங்க. இல்ல நண்பருக்கு ஒரு சில தகவல், ஒதுக்குறது வேற செலவிடுறது வேற. அதான் இன்னைக்கு கவர்மெண்ட்ல உள்ள பிரச்சனை. ஒரு திட்டத்துக்கு ஒதுக்கீடு பண்ணிடுவாங்க, அந்த ஒதுக்கீடு பண்ணா முழுசியா அந்த ஒதுக்கீட்டுக்கு போய் செலவாகுமாங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. அது மத்திய அரசோ மாநில அரசோ இந்தியாவில் இருக்க எந்த அரசுகளுக்கும் அது பொருந்தும். இன்றைக்கு அந்த திட்டத்துக்கு நல்ல திட்டத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க. நீங்க சொன்னபடி பேனர்லாம் வச்சு கூட பல பேர் அந்த திட்டத்தை மக்களுக்கு தெரியாம 1 கோடி வரணும்ன்றது தெரியல. நீங்க சொன்னது போலவே அதே செய்தியில குறிப்பிட்டிருக்கிறது வந்து 25 கோடி ரூபாய் ஒதுக்க சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இன்னும் அவங்க வந்து விடுவிக்கல. அவர் சொல்றாரு, பிச்சை ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த பிச்சை says that education department has requested the government for 25 crore but it is yet to sanction the fund. இன்னமும் சாங்ஷனே பண்ணல. இந்த பணம் அவர் சார் சொன்ன மாதிரி மத்திய அரசு இதுக்காக ஒதுக்கீடு பண்ணி 2,31,000 கோடி ஒதுக்கீடு பண்ணவங்க இதை கரெக்டா பார்த்து ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ரிப்போர்ட்டை வச்சு அவங்க அலாட் பண்ணணும். அவங்க அலாட் பண்ணி இங்க ஒவ்வொரு திட்டத்துக்கும் நம்ம ஒதுக்கி இருக்க பண்ணி இங்க தமிழ்நாட்டில் தனியா பாத்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த வட்டம் செய்தி பெருசா தினத்தந்தி பத்திரிகையில பார்த்து 24,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு இனங்களுக்கு சொல்லி போடுறோம். அது வேற விஷயம். இந்த திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்த கட்டாய கல்வி சட்டத்துல அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பிச்சோன்னு பணம் அனுப்பிச்சோன்னு கொடுத்துட போறாங்க. இதுல மத்திய அரசு பணம் வந்து மாநில அரசு கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு நிச்சயம். மத்திய அரசுடைய நிதி பங்களிப்பு வந்து 65 விழுக்காடு, மாநில அரசுடைய நிதி பங்களிப்பு 35 விழுக்காடு. நான் என்ன கேட்கிறேன், இவங்க சொல்றதுல 25 கோடி ரூபாய் நாங்க கேட்டிருக்கோம் சொல்லி திரு பிச்சை சொல்றாரு. இந்த தொகையில மாநில அரசு பங்களிப்பு கொடுத்திருந்தா கூட இவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு நம்பிக்கையா இருப்பாங்க. தனியார் பள்ளிகள் என்ன அரசு கொடுக்குமா கொடுக்காதானே தெரியாது. நிச்சயமா அரசாங்கத்தை வந்து அவங்க சந்தேகிக்க முடியாது. அரசாங்கம் நிச்சயம் கொடுக்கதான் செய்யும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஏறத்தாழ 52,000 பள்ளிகள்ல செல்ஃப் ஃபைனான்ஸ் பள்ளிகளுக்கு மொத்தம் அரசாங்கம் தானே சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு. அரசாங்கம் தனியார் இடத்துல பள்ளிகளில் வேலை பார்க்கிற வாத்தியார்களுக்கு கூட அரசாங்கம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு. சம்பளம் கொடுக்காட்டி எய்டட் ஸ்கூல், அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் எய்டட் ஸ்கூல்ல அவங்க அரசாங்கம் கட்டணங்கள் ரொம்ப குறைவாக அரசு கட்டணத்துக்கு இணைய வாங்குற தனியார் பள்ளிகள்ல அனைத்து பள்ளிகளுக்குமே அரசாங்கம் தான் சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளமே கொடுக்க போது ஒரு மாணவனுடைய சேர்க்கை நிச்சயம் கொடுப்பாங்க. இந்த திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட 2,36,000 கோடி சார் சொன்னது சரியாக இருந்தால் எனக்கு தெரியல. அந்த பணத்தை கரெக்டா ஒவ்வொரு மாசமும் எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டியது மத்திய அரசு. இவங்க 10,000 ரூபாய் ஒரு மாணவனுக்கு கொடுக்கறதுல நான் இன்னைக்கு 2,500 தர்றேன் மீதி வந்த உடனே தரேன்னா அப்பதான் பிரச்சனையே அங்க வரும். இல்ல ஒரு திட்டத்திற்கு அவர்கள் கேட்கிற தொகையை கரெக்டா கொடுக்க வேண்டியது மாநில அரசின் கடமை. எங்க இருந்து வரணும்? த்ரூ சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை இவங்க ரிப்போர்ட் வருஷம் அவங்க அனுப்பியிருக்காங்க. அவர் சார் ரொம்ப வாஸ்தவம் தெளிவா சொன்னாரு. 2013, 2014, 2015, 2015 தான் நம்ம கணக்கு. அந்த 2 கணக்கு தான். ஆமா, அது ரெண்டுக்குமே அவர் சொன்ன மாதிரி வரல. 2 ஆண்டுக்குமே 1 ரூபா கூட வரல. 2 ஆண்டுக்கு வருங்கிற தகவல் தான் இருக்கு. நிச்சயம் வரும். அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமா சேர்க்கறதுக்கு கவர்மெண்ட் முயற்சி பண்றாங்க. எங்கேயுமே அது ஃபில்ஃபில் ஆகணும் இருக்கக்கூடாது. அது இன்னும் மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி பண்ணுங்க, பிரசுரங்கள் கொடுங்க அப்படிங்கறது இன்னைக்கு முடிவெடுத்திருக்காங்க. மக்கள் விழிப்புணர்வோட இருந்தாலும் இங்க அனுமதிக்கிறதுக்கு இவங்க தனியார் பள்ளிகள் தயாரா இருக்காங்க ஒரு கேள்வி வருதா இல்லையா? திரு ரவி உள்ளாட்ட நான் கேட்க விரும்புறேன். இதுல வந்து ஒரு முக்கியமான தொகை பிரச்சனை சொல்றாங்கன்னா எந்த தொகையை கணக்கிடுறது? அது டியூஷன் ஃபீஸா, ஸ்கூல் ஃபீஸா, ஒட்டுமொத்தமா சீருடையில இருந்து புத்தகங்கள் எல்லாம் சேர்ந்த ஃபீஸா, எந்த ஃபீஸை நீங்க ரீஃபண்ட் கேட்பீங்க? அது பற்றி தெளிவுதா இருக்குதா திரு ரவிலா? அட்மிஷன் மட்டும்தான். நீதி அரசர் குறிப்பிட்டிருக்காருல்ல சார், சொல்லுங்க. நீதி அரசர் குறிப்பிட்டிருக்காரு பாருங்க. நீதி அரசர் குறிப்பிட்ட தொகையை தான் நாங்க கேட்டிருக்கோம். ஒரு பள்ளிக்கு எல்கேஜி மாணவனுக்கு 5,000 அப்படின்னு சொன்னாக்க ஒரு 4 பேர்னா 20,000. அதை தான் கேட்க முடியும். நாங்க அதுதானே நாங்க வசூல் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாணவனுக்கும் நீதி அரசர் நியமிச்ச தொகையை தான் நாங்க கேட்டிருக்கோம்.
நீங்களும் சரி நண்பர் முழுமையா முடிச்சிருக்கிறோம். 2014-15 இந்த பிரச்சனையே கிடையாது, மாணவர் சேர்க்கை முழுமையா முடிச்சிருக்கிறோம். ஆனா பெருவாரியான குற்றச்சாட்டு பகிரங்கமாக வைக்கப்படுகிறது. தனியார் பள்ளிகள் இது கொண்டு அனுமதிக்கிறது இல்ல. அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி அரசாங்கத்துல பணம் வருமா வராதாங்க தெரியாதனால போய் நீங்க வேற எந்த பள்ளியிலும் இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு NOC வாங்கிட்டு வாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் மத்த பள்ளியில் வாங்கிட்டாங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய அருகாமை பள்ளி வாங்கிட்டாங்க சொல்லி பள்ளிக்கூடங்கள் மாணவர்களையும் பெற்றோர்களையும் திசை திருப்பி குற்றச்சாட்டு இருக்குது. ரபியுல்லா இல்ல சார், அதாவது அந்த தெளிவா இருக்குங்க அந்த சட்டத்துல. அதாவது இன்னைக்கு முதல் வகுப்பு அப்படின்னா இப்ப முதல் வகுப்பு 1 கிலோமீட்டர் அந்த ரேடியஸ்குள்ள இருக்கணும். 1 கிலோமீட்டர் அந்த சுற்று அளவுல இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்துல நாம நம்ம பிள்ளைகளை சேர்க்கலாம். அது அரசாங்க பள்ளியா இருக்கலாம், தனியார் பள்ளியா இருக்கலாம். ஆனா பெற்றோர்கள் விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பகுதியில இருக்கிற ஒரு நல்ல தனியார் பள்ளியில மட்டுமே சேர்க்கணும்னு ஒட்டுமொத்தமா எல்லாருமே ரஷ் ஒரே ஸ்கூலுக்கு போக கூடாது. நீங்க சொல்ல முடியுமா? போக கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? போக கூடாதுங்கிறது அந்த பெற்றோருடைய முடிவு இல்லையா? இல்ல அது போக கூடாதுன்னு நாங்க சொல்லல. இப்ப அந்த பள்ளிக்கு 100 அட்மிஷன் தான் கொடுக்கலாம் அப்படின்னா அவங்க எத்தனை பேர் எடுத்துக்க முடியும்? 25% என்பது 25 பேரை மட்டும் தான் எடுத்துக்கலாம். இல்ல உங்களுடைய யாருமே பண்ண முடியாது. அதான் குழுக்கள் முறையில எடுக்கணும். இல்ல முறையில் அதாவது பெற்றோர்கள் அப்படி சொல்லல. இலவச கட்டாய கல்வி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முக்கியமான ஸ்கூலு இல்ல அந்த எந்த ஒரு பள்ளிக்கூடம் பிரபலமா இருக்குதோ அந்த பள்ளிக்கூடத்திலேயே போய் முட்டி மோதிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒழிய மற்ற அரசாங்க பள்ளியில கூட அந்த உத்தரவுல அதான் சொல்லியிருக்காங்க. அரசாங்க பள்ளி அருகாமையில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் சேர வேண்டும் அப்படின்னு என்பதுதான் அந்த உத்தரவே. கட்டாயத்தை நீங்க தானே உருவாக்குறீங்க. அவங்களுக்கு விருப்பப்பட்ட அக்கமுகத்தில் பள்ளியோட சேர்ந்துலாம் அவங்க இந்த பள்ளியோட வேண்டாம். ஒரே சுற்றளவுல 2 பள்ளிக்கூடங்கள் இருக்கலாம். அது எந்த பள்ளிக்கூடத்தில் அவங்களுடைய பெற்றோருடைய விருப்பமா தான் இருக்கும். அந்த உத்தரவுல சொல்லப்பட்டிருப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது எல்கேஜி அந்த முதல்நிலை வகுப்பு எல்கேஜிக்கு 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள இருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல்நிலை வகுப்பா இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் சேரலாம். இதுக்காக அவங்க சில சர்டிபிகேட்ஸ் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல அவங்களுடைய இருப்பிட சான்று வேணும், அவங்களுடைய வருமான சான்று வேணும். இந்த சான்றுகளை ஒப்பிட்டு பார்த்துதான் இது சரியா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அட்மிஷன் கொடுக்க முடியும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா சில பேர் கேக்குறது அந்த முதல்நிலை வகுப்புக்கு கேட்காம என் பிள்ளை 2வது படிக்குது அதுக்கும் கொடுங்க, 3வது படிக்குது அதுக்கும் கொடுங்க, எல்லா வகுப்புகளும் கவர்மெண்ட் சொல்லி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க பேரண்ட். அவங்க கிட்ட சரிவான தெளிவு இல்லை. இல்ல எல்லா அரசாங்கம் சொல்லி இருக்கிறபடி நாம ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் நுழைவு வாயில் இல்ல எல்லா வகுப்புக்கும் கிடையாதுங்க. முதல்நிலை வகுப்புக்கு மட்டும்தான் இந்த சலுகைகள் இருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இப்ப மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல முதல்நிலை வகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது எல்கேஜிக்கு மட்டும்தான் அது பொருந்தும். இதே மாதிரி நம்ம மாநில பாடத்திட்டத்தில் இருக்கிற சில பள்ளிகள் 6ல இருந்து 12 வரைக்கும் அவங்க அங்கீகாரம் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு 6ஆம் வகுப்பு மட்டும்தான் முதல்நிலை வகுப்பு. அந்த என்ட்ரி லெவல் கிளாஸுக்கு மட்டும்தான் அவங்க எலிஜிபிள். அந்த குழப்பம் பிரச்சனைன்றீங்க. ஆமா கண்டிப்பா. கேட்கணும் அப்படின்ற ஒரு தெளிவே மக்கள் கிட்ட இல்ல. ரபிலா நீங்க குறிக்கிட இப்போ எல்கேஜிக்கே இவங்க ஃபண்ட் ஒன்னும் கொடுக்கல எங்களுக்கு. வருஷம் நாங்க ஒவ்வொரு கிளாஸா இன்க்ரீஸ் பண்ணும்போது சார் பேசுங்க தொடருங்க. ஹலோ தொடருங்க. வருஷம் நாங்க இன்க்ரீஸ் பண்றோம். இப்ப எல்கேஜி பையன் யூகேஜி போறான், யூகேஜி 1வது போறான். அப்போ அவங்களுக்கு ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கையில அந்த இப்பவே ஃபண்ட் வரலங்கும் போது அந்த பையனுக்கு எப்படி இப்ப 3வது போறான்னாக்கா எல்கேஜி 3வது வரைக்கும் எப்படி எங்களுக்கு ஃபண்ட் ஒதுக்குவாங்க? இப்ப இது ஃபுல்லா சாத்தியம் ஆகுமா ஆகாதா? இப்போ ஒரு ஸ்கூலுக்கு 30,000 வரணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் 5வது வரையும் எல்லாருமே 25% இருந்தான்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் வரும். ஆக இந்த 25% முழுமை பெறுமா பெறாதாங்கிறது சந்தேகமா இருக்கு. இப்ப இந்த 25% பணம் ஒதுக்கி வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்த வருஷம் பெற்றோர்கள் வேண்டாம், அவங்களே முண்டி முடிது எல்லாருமே பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல நிற்பாங்க. இப்ப நாங்க எல்லாமே விளம்பர பலகை வச்சு பேனர் கட்டி இப்ப மாணவர் சேர்க்கை குறைவா இருக்குன்னு சொன்னதுனாலதான் அவங்க பேனரே கட்ட சொன்னாங்க. ஒவ்வொரு ஸ்கூலும் பேனர் கட்டி அந்த பேனரை போட்டோ பிடிச்சு அதிகாரிகளிடம் ஒப்படைச்சு நாங்க கட்டி இத்தனை பிள்ளைங்களை சேர்த்திருக்கோம், 25% 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
அப்படின்னு சொல்லி தான் நாங்க பிள்ளைங்களை சேர்த்துருக்கோம். 25% ஆனா வந்து குறைவா இருக்குறதுக்காக பேனர் கட்டணும் சொல்றீங்க. எது உண்மை அப்படிங்கிறது அந்தந்த பள்ளிக்கூடங்கள் தான் தெரியலாட்டி அந்தந்த மாவட்ட கல்வி அதிகாரிகள் தான் பார்க்கணும். அந்த கருணாநிதி இறுதியாக சுருக்கமா தெரிஞ்சுக்க விரும்புறேன். நம்ம வந்து பொறியியல் கல்லூரிகள்ல அரசு வந்து 60 விழுக்காடு இடங்களை வந்து அரசை கொடுத்து சொல்லிட்டாங்க. அரசு தான் சப்மிட் பண்ணிடுறாங்க. அவங்க அரசாங்கம் தான் வந்து கவுன்சிலிங் மூலமா பண்ணுது. இது போல இந்த மாதிரி தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கும்போது நீங்க சொல்றீங்க இடம் நிரப்பப்பட்டாச்சுன்னு, அவங்க சொல்றாங்க இடம் நிரப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுடைய பார்வையில இடங்கள் கிடைக்கிறதே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு இடையில எல்லாருக்குமே திரு வாசன் குறிப்பிட்டது போல ஒரு குழப்பம் இருக்கு. எதுக்கு அனுமதிக்கப்படும் எதுக்கு அனுமதிக்கப்பட முடியாது. ஏன் அந்த பள்ளிக்கூடங்களில் உள்ள 25 விழுக்காடு இடங்களை அரசை எடுத்து அரசை ஒதுக்கீடு பண்ணக்கூடாது? இதுல முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப பொறியியல் கல்லூரிகள்ங்கிறது வந்து தமிழகத்துல வந்து இந்தியாவிலே அதிகமா இருக்கு. இப்ப இன்னைக்கு பீகார்ல வந்து 48 பொறியியல் கல்லூரினா தமிழகத்தில் ஏறத்தாழ அண்ணா யூனிவர்சிட்டியில 585 பொறியியல் கல்லூரி இருக்கு. மற்ற நிகழ்நிலை பல்கலைக்கழகம் தனியா 585 இருக்கு. அதுல வந்து மாணவர்கள் வந்து எல்லாம் நன்கொடைங்கிறது உங்களுக்கு தெரியும். அது கல்வி இன்றைக்கு ஒரு வியாபாரம் தெரியும். இல்ல அதை வந்து நம்ம ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்னைக்கு வந்து ஸ்கூல் நடத்துறதுல பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் வந்து காலேஜுக்கு வந்தோம்னா நிறைய பிரைவேட் உள்ள வர்றாங்க. ஆனா இந்த ஆரம்ப பள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரைமரி ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாம் சேர்ந்தா தமிழகத்தில் மொத்தம் 14,400 ஸ்கூல் தான் இருக்கு. ஒரு உத்தேசமா சொல்ல போனா அதே நேரத்தில் கவர்மெண்ட் 53,297 ஸ்கூல் இருக்கு. இதுல இந்த நன்கொடைகள் கல்வியை வந்து அவங்க ஒரு வணிக ரீதியாக தான் நடத்த முடியும். ஏன்னா ரொம்ப எஜுகேஷன் நான் கொடுக்கணும்னா பண்றாங்க. அது வந்து தனி விஷயம். இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுக்கிறது இந்த 25% மட்டுமே நோக்கம் இல்ல. தமிழகத்தில் 5,20,000 ஆசிரியர்கள் பணியாற்றுறாங்க. அரசு பள்ளிகள்ல 5,20,000 ஆசிரியர்கள் பணியாற்றுறாங்க. ஏறத்தாழ 53,297 பள்ளிகளை அரசு நடத்திட்டு இருக்கு. ஏதோ சும்மா அரசாங்கம் சும்மா உட்காரல. 53,225 பள்ளிகளுடைய எண்ணிக்கை ஒன்று அங்கே இருந்துட்டு இருக்கு, குறைஞ்சிட்டு இருக்கு. குறைஞ்சிட்டு இருக்கு நம்ம சொல்ல முடியாது. 100% சொல்ல முடியும், 100% சொல்ல முடியும். ஒவ்வொரு ஆண்டும் தனியார் பள்ளியோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ஆர்டிங்கிற சட்டம் கொண்டு வர அவசியம் வந்துச்சு. தனியார் பள்ளியோட கூட சொல்லி தனியார் பள்ளியோட எண்ணிக்கை அதிகரிக்க போயிடுது. பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் அரசு பள்ளிகளை மட்டும் இல்லாம இந்த மாதிரி மெட்ரிகுலேஷன் பள்ளிகளையும் அந்த கல்வி சிறப்பா இருக்குங்கிற ஒரு கற்பனையில எல்லா மக்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க ரேங்க் சைடு பாருங்க, +2 10th ஒன்லி பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும்தான் அவங்க ஜெயிச்சு வர்றாங்களா இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் மக்களுடைய இதுக்கு சொல்றேன். நீங்க உங்க கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன். எங்க தலைவர் அறிக்கை கொடுத்திருந்தோம். கவர்மெண்ட் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி கிளாஸஸ் ஆரம்பித்தால் என்ன அப்படிங்கறது எங்களுடைய கோரிக்கை. சட்டமன்றத்துக்கு கூட எங்க தலைவர் கேள்வி அதை அனுப்பியிருக்காங்க. அது இன்னும் அந்த மக்களுக்கு அந்த ப்ரீகேஜி எல்கேஜிக்கு பையன் ஒரு ஷூ மாட்டிட்டு டைய மாட்டிட்டு போறது அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்களுக்கு இது கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரக்கூடாது அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசாங்கம் நல்ல இடத்துல தான். அந்தந்த சிஓ டிஓக்கு எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கு, அதுல எவ்வளவு சீட் இருக்குது, அதுல எவ்வளவு ஆர்டியில ஒதுக்குறது அத்தனை வரும் தெரியும் போது அவர்களே ஏன் இதை பொறுப்பேற்று நடத்த அவங்களே இதை நடத்துற இது மறுபடியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் பிரைவேட் ஸ்கூலு அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன எங்க அட்மிஷன் வந்து நீங்க தலையிட்டு 25 விழுக்காடு சீட்டுக்கு மட்டும் தான் சொல்றேன் நான். அந்த 25 விழுக்காடு சீட்டு இலவசமா இல்ல. அவங்க என்ன கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்களோ நீதிபதி அவர்கள் சொன்னது போல அரசாங்கமே அந்த கட்டணத்தை கொடுத்து அந்த வசதியான ஸ்கூல்ல உங்க பிள்ளைகளை சேர்த்துக்கங்க. பொதுமக்களுடைய பார்வையில இது முறையா நடக்கிறதுங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க சொல்றாங்க நாங்க எல்லா சீட்டும் கொடுத்துட்டோம். நீங்க சொல்றீங்க காலி இடமே இல்ல. அது உண்மை காலி இடம் இல்ல. இன்னைக்கு 82,000 ஸ்டூடெண்ட் சேர்த்திருக்காங்க. 65% 100% 25% எடுத்திருந்தா இந்த ஆண்டு 65,000 ஸ்டூடெண்ட் 65% சேர்ந்திருக்கான்னு சொன்னேன். இது தப்பான ஒரு புள்ளிவிவரத்தை பத்திரிகையில போறதுனால அதை வச்சு விவாதித்து பிரயோஜனம் இல்லை. இன்னும் நீங்க தெளிவா இன்னும் உங்க நிருபர்களை அனுப்பி கூட நாளைக்கு டிபார்ட்மெண்ட் அந்த புள்ளிவிவரத்தை எடுத்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஆர்டி சட்டத்துல எங்களுடைய பிள்ளைகள் சேர்த்தா நாங்க வந்து எங்களை அலைய விடுறாங்க. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான அலையறதுக்கு காரணத்தை அவர் சொன்னாரு. ரொம்ப அருமையா சொன்னாரு. எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு ஸ்கூல் தான் பெரிய ஸ்கூல், இங்கே போய் சேர்ப்போம் எல்லாரும். 25 விழுக்காடு அதான் சொன்னேன். இதுல வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லங்கிற உங்களுக்கு புரியலையா? 75 விழுக்காடு இப்ப வாசனுடைய பள்ளியிலயோ சபையோட பள்ளியிலயோ 25 விழுக்காடு மாணவ சேர்க்கை நடந்துருச்சு அப்படிங்கிறது என்ன பொறுப்பு யாருக்கு தெரியும்? இதை சேர்த்தவங்களுக்கு தான் கேட்கணும். எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க? சில ஸ்கூல் இல்ல எல்கேஜி சேர்க்க முடியும். அந்த போக வர கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் கேட்கவே இல்லை. நானும் கேட்கிறேன், இந்த பள்ளிக்கூடத்துல 25 விழுக்காடு மாணவ சேர்க்கை முடிஞ்சிருச்சா முடியலையா அப்படின்னு யாருக்கு தெரியும்? அது கவர்மெண்ட்ல தான் கேட்கணும். அதான் நான் சொல்றேன். அரசாங்கத்துக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டுமே தெரியக்கூடிய அரசாங்கத்தினுடைய புள்ளி வரதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு 82,000 ஸ்டூடெண்ட் சேர்த்து
சேர்த்திருக்காங்கிறது நான் கொஞ்சம் ஒரு உத்தேசமா வெளிப்படையா சொல்லல. உண்மையா இந்த வட்டம் 82,000 ஸ்டூடெண்ட் சேர்த்திருக்காங்கிறது 65% சேர்க்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவர் சார் சொன்னாரு, போர்டு வைக்க சொல்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வர சொல்றாங்க, விளம்பரப்படுத்த சொல்றாங்கன்னா அரசாங்கம் என்ன நினைக்குது? அந்த கட்டாய கல்வி, இலவச கல்வியை அந்த மாணவர்களுக்கு, அந்த பகுதி மக்களுக்கு தெரியணுங்கிறது தானே ஆர்வமா செயல்படுறாங்க. அப்படி செயல்படாம ஒண்ணு இல்லையே. அப்படி ஆர்வமா செயல்பட்டு இருந்தாங்கன்னா நாங்க வந்து இந்த வருஷத்துல மாணவ சேர்க்கை செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய நிலைமை. அவங்க செய்ய மாட்டேன்னு சொல்றது சின்ன சின்ன பிரச்சனை இல்ல. அவங்க பணம் வரலங்கிறதா, பணம் வரலங்கிறதா, பணம் வந்து 2 ஆண்டுகளுக்கு பணம் வரல. சமச்சீர் கல்வியில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, அந்த மாதிரி இது ஒரு சின்ன விஷயம். இந்த வருஷம் பணம் வந்துட்டா பேசாம இருக்க போறாங்க. அவங்க வந்து பணத்தை தான் மையமா பாக்குறாங்க. அந்த பணத்தை நீங்க கொடுக்கலன்னு சொல்லி இந்த பிரச்சனை வந்து எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகும் தெரியல. மத்திய அரசுடைய செயல்பாடு, மத்திய அரசோட பங்கு இதுல 65 விழுக்காடு இருக்கிறது. மாநில அரசுடைய பங்கும் நிதி அடிப்பில் 35% இருந்தாலும் இதை நிர்வகிக்கூடிய இடத்துல மாநில அரசுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல எத்தனை விழுக்காடு இடங்கள் நிரப்பப்பட்டது அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடம் மட்டும்தான் தெரியும். இதையெல்லாம் தாண்டி பொதுமக்களுக்கு மிக நிச்சயமாக விழிப்புணர்வு தேவை. தங்களுடைய பகுதியில் எந்தெந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, எந்த பகுதியில் எவ்வளவு இடங்கள் நிரப்பப்பட்ட தெளிவு இருந்தால்தான் அவர்கள் கேட்பதில் கோரிக்கையில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து முடியும். RTE என்பது கல்வி உரிமை சட்டம், அடுத்தவருடைய சலுகையினால் இல்ல, அவருடைய உரிமை. இதை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது பொதுமக்கள் எவ்வளவு பயன்படுத்திக்கலாம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கடந்து வந்து கருதுகிற விருந்தினர்கள் 3 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. நண்பர்களை மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதற்கு நன்றி, வணக்கம்.